அவருடைய ஃபாதரை ஆரம்பிச்சுடலாம் ஐயா. ஆரம்பிச்சுக்கலாங்க. ஓகேயா. இருக்கு. அதான் ஐயா. ஆரம்பிச்சுடலாம். ஆரம்பிச்சுக்கிறேன், அப்புறம் நீங்க பேசலாம். ஓகே. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி, திருவருட்பிரகாச வள்ளலார் திருவடிகளே சரணம் சரணம். சத்குருநாதா சத்குருநாதா, சன்மார்க்க சங்கம் தழைக்க அருள் தாதா, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. திருச்சிற்றம்பலம். எல்லாம் அல்ல அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் மயமாக ஆக்கி நம்மையெல்லாம் வாழ்வித்துக் கொண்டிருக்கிற வளர்பெருமான் பொன்னார் திருவடிகளை வணங்கி, நம்மவர்களாகிய மனைவியுடைய பொற்பாதங்களை மிக்க பணியன்போடு வணங்கி மகிழ்கிறேன். இன்று வள்ளலாரும் அறிவியலும் என்ற தலைப்பிலே பல ஆண்டுகளாக சிந்தித்து வருகிறோம். உச்சி முதல் உள்ளங்கால் வரை இந்த உடலில் இருக்கக்கூடிய அவயங்களை மருத்துவ அடிப்படையிலே எப்படி பார்ப்பது, மருத்துவம் சொல்லுகிற அந்த கருத்துக்களை வள்ளலார் கருத்துக்களோடு எப்படி பொருத்தி பார்ப்பது என்கிற ஒரு நிலையிலே இந்த அறிவியல் வள்ளலாருங்கிற தொடர் சில ஆண்டுகளாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. பல மக்கள் இதனால் பயன்பெற்று வருகிறார்கள். யூடியூப்லையும் நிறைய பேர் பார்க்கிறார்கள். ஏனென்றால் வள்ளலாரை பக்தி பூர்வமாக பார்ப்பது வேறு, அவர் நண்பனாகவும் தோழனாகவும் குருவாகவும் அண்ணனாகவும் தம்பியாகவும் தாத்தாவாகவும் பல முறையில பார்க்கிறோம். பெரும்பாலானோர் அவளை குருவாகவும் வழிபடும் தெய்வமாகவும் பார்க்கிறார்கள். ஆனால் அவரை ஒரு அறிவியல்வாதி என்று பார்ப்பது மிக மிக குறைவு. ஏனென்றால் அழுப்பாவை நுணுகி படித்தவர்களுக்கு தெரியும். அடிக்கடி சொல்வேன், நான் ஒரு அறிவியல்வாதி என்பதாலே நான் அந்த கருத்தை நான் துணிந்து சொல்கிறேன். இஸ் a scientist of all times. எல்லா காலங்களுக்கும் பொருத்தமான ஒரு அறிவியல்வாதி இவர். நான் அறிவியல் படித்ததாலே நான் உணர்ந்து இதை சொல்கிறேன். உதாரணமா அடிக்கடி நான் சொல்லுவேன், நியூக்ளியர் பிசிக்ஸ் இந்த விஷயம் ஆஃப் வள்ளலார் அப்படிங்கிறத ஒரு 20 ஆண்டுக்கு முன்னாலே ஒருத்தர் எழுதினார். மிக சிறப்பான நூல், ஆங்கில நூல் அது. இந்த நியூக்ளியர் பிசிக்ஸை பத்தி வள்ளலார் என்ன சொல்கிறார், மிக ஆழ்ந்து எழுதியிருக்கிறார். அதுபோல அணுவியல், அதுபோல்தான் வானியல், காஸ்மாலஜி அண்ட் காஸ்மோகனி ரெண்டுமே. இப்படி ஒரு தொடாத துறைகள் இல்லை வளர்பெருமான். அதனால்தான் ஒரு அறிவியல்வாதி என்று சொல்கிறேன். அதுபோல உடலியல் சார்பாகவும் ஒரு ஏதோ அறுவை சிகிச்சைலாம் பண்ணி உள்ள உடலுக்குள்ள போயிட்டு கரு உற்பத்தி எப்படி அதெல்லாம் பார்த்தது போல, எத்தனை நாள் இந்த விந்தன் உடலில் தங்குகிறது, அது மெச்சுரேஷன் எவ்வளவு நாள் ஆகுது, அதுக்கப்புறம் இந்த கருமுட்டை எப்படி நகருது, அதுக்கப்புறம் சினைக்குழா வழியாக தேடி போய் எப்படி கருமுட்டை பார்க்கிறது, இவ்வளவும் சொல்றாரு. அவரு கல்யாணம் குழந்தை பெறாதவர், அவர் துறவி. இந்த அருள் ஞான வல்லபம் இருந்ததாலே உடலிலே அவர்கள் உள்ள போய் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப மருத்துவத்துறை சொல்லுவாங்க இன்வேசிவ் டெஸ்ட்னுவாங்க, உள்ள போய் குத்தி குத்திலாம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுபோல ஊடுருவல் இல்லாமல் செய்கிற முறையெல்லாம் நீ வந்திருக்கு பாருங்க. அதுபோல அருளாற்றலாலே அவர்கள் அந்த உடலியலை பற்றி அதிகமாக நாம் இந்த பிசியாலஜி அனாட்டமிலாம் இன்னைக்கு படிக்கிறோம். அவர்களெல்லாம் அருளாற்றலை பார்த்திருக்கிறார்கள். இவர் மட்டும் இல்ல, திருமூலர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவரு 1800 ஆண்டுகளுக்கு முன்னாலே கரு உற்பத்தியை பத்தி அப்படி பேசுறாரு. இப்ப கருமுட்டை தேடி வந்து விந்தணுல சேருன்னு சொல்லலாம் இல்ல, அவர் அறிவியல் படிச்சவர் இல்ல திருமூலர். அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு ஆணுடைய விந்தணுவானது ஆண் உறுப்பு மூலமாக பெண் உறுப்பிற்குள் போய் கருப்பையை அடைந்து வலது இடது பக்கம் இருக்கக்கூடிய சினைக்குழாய்களில் ஏதாவது ஒன்றிலே உள்ளே போய் தேடி தேடி ஓடி ஓடி தேடி தேடி நாடி நாடி அங்கு காத்திருக்கக்கூடிய சினை மூட்டைக்குள்ளே சென்று புகுகிறது. இதை திருமூலர் பாடுறாரு 1100 ஆண்டுகளுக்கு முன்னாடி. இது எப்படிங்க பாட முடியும்?
பெரும்பாலும் சராசரி ஒரு 100 பேர் எடுத்து கேட்டீங்கன்னா இது சொல்ல தெரியாது. எம்எஸ்சி, பிஎஸ்சி, பிஹெச்டி படிச்சவங்களுக்கு நான் சொல்றேன். மருத்துவம் முடித்தவர்களுக்கு தான் இது தெரியுமே தவிர ஒரு சாதாரண பிஹெச்டி படிச்ச கல்வியாளர் கூட இது தெரியாது. அதை 1100 ஆண்டுகளுக்கு முன்னாலே திருமூலர் சொல்றாரு. தேடி புகுந்தே என்பதுதான் அவருடைய வார்த்தை. அந்த விந்தணு தேடி புகுந்தே, தேடி போய் புகுதுங்கிறாரு சினைமுட்டை. சினைமுட்டை தேடி வந்து புகுதுன்னு அவர் சொல்லல பாருங்க. ஏன்னா சினைமுட்டை நகர முடியாது, விந்தணு தான் நகரலாம். அதுக்கு வால் இருக்கு, அது நீச்சல் அடிக்கலாம். அதுக்கு செமன் ஒரு ஃப்ளூயிட் ஒன்று இருக்கு, நீச்சல் அடிக்கிறது திரவம் ஒன்று இருக்கு, அதுதான் நீச்சல் அடிக்க முடியும். இப்படிலாம் வந்து நம்ம அருளாளர்கள் இந்த உடலியலை தன் அறிவு திறத்தாலே, ஆன்ம திறத்தாலே, ஞான திறத்தாலே பாடியிருக்கிறார். அப்படித்தான் வள்ளலாரும் இந்த உடலியலை மிக ஆழ்ந்து பாடியிருக்கிறார். இந்த கருத்துக்களை தான் ஒப்புமையோடு நமது டாக்டர் விநாயகமூர்த்தி ஐயா அவர்கள் கடந்த 2-3 ஆண்டுகளாக மிக சிறப்பாக சொல்லி வருகிறார். ரொம்ப சிரமப்பட்டு அதற்குண்டான மெடிக்கல் ஜேர்னல்ஸ் எல்லாம் எடுத்து ஆதாரத்தோடு சொல்லிட்டு இருக்காரு. அதை அருட்டோடு பொருத்தி பார்க்கிறார். எவ்வளவு முயற்சி எடுக்கணும் பாருங்க. அவர் வந்து அறுவை சிகிச்சைகள் பல செய்து மிக காலத்திற்காக போராடுகிற ஒரு மருத்துவர். இதற்காக பல நேரம் காலங்களில் செலவிடுகிறார். அதுபோல்தான் அதோட இன்னொரு சிறப்பையும் அவர் செய்கிறார். டாக்டர் என்ன செய்வார்னா, மாதம் ஒரு முறை ஒரு மருத்துவ வல்லுநரை அழைத்து வருகிறார். அவர் சொல்லுகிற கருத்தோடு மட்டுமல்லாமல் ஒரு அரை மணி நேரம் மற்றொரு மருத்துவர் மூலமாகவும் சில மருத்துவ கருத்துக்களை சொல்வார். சென்ற வாரம் அவரது அன்பு மகனார் இருப்பது எம்பிபிஎஸ் முடிச்சுட்டார், அவர் படிக்கிறார், சச்சின். அவர் மூலமாக சில மருத்துவ கருத்துக்களை அருமையாக சொல்ல முடியும். இது போல பல மருத்துவர்கள், அதுபோல அமெரிக்காவில் இருக்கக்கூடிய டாக்டர் கலைமதி, அவர் மைக்ரோபயாலஜி படித்தவர்கள். கட் டு பிரெயின் ஒரு ஹைவே இருக்கு, கட் டு பிரெயின், அதை பற்றி மிக அழகாக வகுப்படுத்த. அதுபோல இந்த வாரம் நமக்கெல்லாம் கிடைத்த ஒரு பேரு, வரப்பிரசாதம், டாக்டர் சூரியராஜ் கருப்பையா அவர்கள். நமக்கெல்லாம் கருப்பையா அவர்கள் மிக பழக்கமானவர், குடும்ப நண்பராக பல ஆண்டுகளாக பழகிறவர். அவர் ஒரு சாலி சம்பந்தி உறவினர், அவர் சன்மார்க் அடிப்படையில். அவருடைய அன்பு மகனார் தான் டாக்டர் சூரியராஜ் கருப்பையா அவர்கள். இவர் வந்து சிறுநீரக சிகிச்சை வல்லுநர், இந்த யூராலஜிஸ்ட். இந்த சிறுநீரகம் சம்பந்தமான எல்லா படிப்புகளையும் பல நாடுகளுக்கு போய் படித்தவர். யூகே, மலேசியா, கிளாஸ்கோ போன்ற பல நாடுகளில் 6க்கும் மேற்பட்ட பட்டங்களை பெற்றவர். பட்டங்களுக்கு ஒரு 3 வரி 4 வரி எழுத வேண்டியது, அவ்வளவு பட்டங்களை தேடி தேடி படித்தவர். அந்த யூராலஜி தொடர்பான அத்தனை அறிவுகளும் பெறுவதற்காக அத்தனை பெரும் முயற்சி எடுத்தவர் தான் டாக்டர் சூரியராஜ் கருப்பையா அவர்கள். இந்த லேப்ரோஸ்கோபிக் முறை, இந்த ரோபோ மூலம் செய்கிற முறை, அறுவை சிகிச்சை முறைகளிலே கை தேர்ந்தவர். அதற்காக சில சீரிய பெரிய பட்டங்களை பெற்றவர். ஏன்னா இன்னைக்கெல்லாம் வந்து அவருக்கு ரொம்ப அவருடைய பேஷன் சொல்லுவாங்க, அதாவது ஆர்வம். அவருக்கு என்னன்னா, எந்த துறையில் அவருக்கு ஆர்வம்னா, இந்த குறைந்த ஊடுருவல் செய்கிற சிகிச்சை, மினிமல் இன்வேசிவ் சர்ஜரின்னு சொல்லுவாங்க. நான் தமிழ்ல சொல்றது, ஆங்கிலத்தில் இருக்கிறத மினிமல் இன்வேசிவ் சர்ஜரிய, குறைந்தபட்ச ஊடுருவல் அறுவை. எவ்வளவு குறைச்சா இருக்க முடியும் இந்த உடல்ல? அதுக்கு முன்னெல்லாம் ஒரு வயிற்றுல ஒரு கோளாறுனா வயிற்று 2ஆ பொழக்கணும், பொழத்துட்டு அதுக்குள்ள கையை விட்டு எல்லாம் பண்ணுவாங்க. இங்க பாருங்க, லேப்ரோஸ்கோபிக் மூலமா ஒரு சின்ன தொலை போட்டு உள்ள போய் எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிடுறாங்க. இதுதான் மினிமல் இன்வேசிவ் சர்ஜரி என்று பேர். அதுதான் அவருடைய ஆர்வத்துறை, அதுதான் அவருக்கு, அதுதான் அவருடைய விருப்பத்துறையும் அதுதான். என்ன ஆர்வம் கேட்டீங்கன்னா, மிக குறைந்த ரத்த போக்கு, ரொம்ப அதிகமாக வீணாகாது, மிக குறைந்த நாள் மருத்துவமனையில் இருந்தா போதும், ஒரு வாரத்திலேயே ஒரு 2-3 நாட்களை விட திரும்பி அவர்கள் தன்னுடைய பணிக்கோ வீட்டுக்கோ சென்று விடலாம். எவ்வளவு நன்மை பாருங்க. ஆக ஒரு சீக்கிரம் இந்த ரெக்கவரி பீரியட் என்பது, நோயிலிருந்து அந்த அறுவை திரும்பி வருகிற காலம் மிக குறுகிய காலம். ஒரு ஓப்பன் சர்ஜரி மாதிரி ஒரு வயிற்று 2ஆ கிழித்து தையல் போட்டா அதுக்கு குறைஞ்சது 10 நாள் 15 நாள் அவரக்கூடாது, அசையக்கூடாது. இப்படி பல நன்மைகள். அறிவியல் வளர்ச்சி, அந்த அறிவியல் வளர்ச்சியில் தான் இவருக்கு ரொம்ப ஆர்வம் அதிகம். அந்த குறைந்த ஊடுருவல் அறுவை சிகிச்சையிலே அவர் மிக ஆர்வம் பெற்றவர். அந்த அறுவை சிகிச்சை செய்து வருகிறவங்க கூட. அதனால இந்த மூத்திரப்பையில் வரக்கூடிய புற்றுநோய், புராஸ்டேட்டினுடைய இருக்கக்கூடிய புற்றுநோய், இந்த யூராலஜி சொந்தமான எந்த புற்றுநோயா இருந்தாலும் அதை தீர்ப்பதிலே வல்லமையும் அறிவாற்றலும் தொழில் தகுதியும் பெற்றிருக்கிறார்கள். இது எவ்வளவு பெரிய சிறப்பு பாருங்க. இந்த இளம் வயதிலே அவர்கள் இத்தனை கல்வி பெற்றிருக்கிறார்கள். சிறுநீரக தொடர்பான எல்லா கோளாறுகளையும் தீர்க்க வல்ல அறிவாற்றலையும் கல்வி அறிவையும் அனுபவ அறிவையும் பெற்றிருக்கிறார்கள்.
அப்படிப்பட்ட ஒரு நல்ல இளம் மருத்துவர். அவ்விடத்திலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது நிறைய இருக்கின்றன. ஏனென்றால் உடலிலேயே மிக மிக முக்கியமான ஒரு உறுப்பு இந்த சிறுநீரகம். அதாவது நமது கல்லீரலை சொல்வார்கள். அதற்கு அடுத்ததாக மிக முக்கியமான உறுப்பு. நாம் நினைப்பது போல சிறுநீரகம் என்பது வெறும் அந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகளை நீக்கிற தொழில் மட்டும் அது செய்யல. அதெல்லாம் இன்னும் 5-6 தொழில்களை செய்கிறது அது. அதை பற்றிலாம் அவர் விளக்க இருக்கிறார்கள். அங்க வல்லுநர் அவர். அவரை வைத்துக்கொண்டு நான் இவையெல்லாம் பேச ஆரம்பிப்பது கொல்லன் தெருவிலே ஊசி விட்டது போல் ஆகிவிடும். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு நல்ல வல்லுநரை முதலில் அவருடைய கருத்துக்களை சொல்லி நமக்கு அறிவிப்புகட்டுமாறு அவரை அன்போடு அழைக்கிறேன். அவரை தொடர்ந்து வழக்கம் போல நமது டாக்டர் விநாயகமூர்த்தி ஐயா அவர்கள் தான் உரையை செய்வார்கள் என்று சொல்லி, ஐயா கருப்பையா, சூரியராஜ் கருப்பையா, இனி மேடை உங்களது, நீங்கள் உரையை துவக்கலாம். நன்றி. சாரி, எல்லாத்துக்கும் வணக்கம். முத்து ஜோதி ஐயாக்கும் டாக்டர் விநாயகம்க்கும் ரொம்ப நன்றி. அண்ட் வணக்கம். ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு அப்பா மிஸ்டர் கற்பியா, என் அம்மா ஜானகி. அவங்க 2 பேரும் இல்லைன்னா இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஒரு ஹியூராலஜிஸ்டா பேசிக்கிட்டு இருக்க மாட்டேன், ஒரு மருத்துவராக இருக்க மாட்டேன். ஸோ ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு டேம். ஸோ நான் என்ன கொஞ்சம் ஒரு சிம்பிளான ஒரு ஸ்லைட் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இங்க சாரி, ஓகே, ஸ்லைட் தெரியுதா? என்ன ஸ்லைட் தெரியுதாயா? இல்ல டாக்டர், இன்னும் வரல. இல்லைங்க, மேபி அந்த ஷேர் ஸ்கிரீனை நீங்க எனேபிள் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆமா அதனால ஆமா ஷேர் பண்ற கௌரிசங்கர் ஐயா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க ஐயா அவருக்கு. உங்களுக்கு ஷேர் பட்டன் வருதா ஐயா டாக்டர் ஐயா? இல்ல, ஒன்று ஷேர் பட்டன் காணும் இல்லைங்க. ஓகே, இருக்கு. ஷேர் பட்டன் இருக்குமா? இருக்கு, தெரியுது. ஆனா இல்லைங்க, அந்த ஸ்லைட் இருக்கு ஐயா, ஒரு கோஹோஸ்டா தான் இருக்காரு ஐயா. ஸ்லைட் தெரியுதா? இப்ப தெரியுதா? இப்ப தெரியுது. ஓகே, ஓகே சார். இது நான் ஒரு காமன் சில யூராலஜி ப்ராப்ளம்ஸை பத்தி சில பிக்சர்ஸ், வீடியோஸ் அதை பேஸ் பண்ணி நம்ம பேசலான்னு கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் போட்டிருக்கேன். டாக்டர் விநாயகம் வந்து திங்க் ஃபியூ வீக்ஸ் ago சில காமன் யூராலஜி ப்ராப்ளம் பத்தி பேசியிருந்தாரு. ஸ்டோன்ஸ், யூரினரி இன்ஃபெக்ஷன். ஸோ அதை பத்தி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா என்ன ட்ரீட்மெண்ட் செய்ய முடியும், என்ன லேட்டஸ்ட் டெக்னாலஜி அவைலபிளா இருக்கு, அண்ட் ஹவு எப்படி நம்ம ஏர்லியா டிடெக்ட் பண்றது, எப்படி ப்ரிவென்ஷன் பண்றதுன்னு கொஞ்சம் அந்த ஸ்லைட்ல போட்டிருக்கேன். பட் இஃப் யூ ஹேவ் எனி கொஸ்டின்ஸ் நீங்க கேட்கலாம். ஏதாவது சில டேர்ம்ஸ் வந்து இங்கிலீஷ்ல தான் சொல்ல முடியும். ஆனா அப்படி டிரான்ஸ்லேட் பண்ணணும்னா மேபி முத்துஜோதி ஐயா இல்ல விநாயகம் ஐயா கேன் ஹெல்ப் டு டிரான்ஸ்லேட். ஸோ அப்படி யூராலஜினா என்ன, எல்லாரும் புரிஞ்சுக்குவாங்க, எனக்கு கலந்தே சொல்லலாம். ஓகே, ரொம்ப நன்றியா. ஸோ அப்படி யூராலஜினா என்ன, நிறைய பேருக்கு வந்து யூராலஜினா என்னன்னு தெரியாது. முத்துஜோதி ஐயா ரொம்ப நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு. ஸோ ஆக்சுவலி வந்து நெஃப்ராலஜி வேற, யூராலஜி வேற. இது மோர் டுவர்ட்ஸ் த சர்ஜிக்கல் பார்ட் ஆஃப் ட்ரீட்டிங் எனி ப்ராப்ளம் இந்த கிட்னி, அந்த யூரிட், அந்த டியூப், பிளட் அண்ட் மேல் பார்த்தீங்கன்னா ப்ரோஸ்டேட், இந்த மேல் ஜெனிட்டேலியெல்லாம் யூராலஜிக்குள்ள வரும். ஸோ அப்படி ஒன் ஆஃப் த காமன் ப்ராப்ளம் நிறைய பேருக்கு என்ன வருதுன்னா வந்து கிட்னி ஸ்டோன், யூரினரி ட்ராக் ஸ்டோன். ஸோ அப்படின்னா வந்து ஸ்டோன் இந்த கிட்னி, இந்த டியூப், பிளட், இது அப்படி இது வந்துச்சுன்னா மெயினா என்ன ப்ராப்ளம், வாட் சிம்டம்ஸ் யூ வில் ஹேவ் என்னன்னா வலி இருக்கும். ஸோ இந்த ஸ்டோன் வந்து அப்படி அந்த டியூப்குள்ள ட்ராப் பண்ணிச்சுன்னா யூ வில் ஹேவ் வெரி பேட் சிவியர் பெயின். யூரின்ல வந்து பிளட் இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து இந்த இயர்லி ஸ்கிரீனிங் போனீங்கன்னா யூரின் டெஸ்ட் எடுப்பாங்க. ஸோ அந்த யூரின்ல வந்து பிளட் இருந்துச்சுன்னா இட்ஸ் நாட் அ நார்மல் திங். So one of the reason is you might be having stone in your kidney. So sometimes you can also have fever. உங்களோட கிட்னி ஃபங்க்ஷன் பாதிக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அதான் இட்ஸ் இம்பார்ட்டன்ட் டு டூ அட்லீஸ்ட் ஒன்ஸ் a year உங்களோட கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட், உங்களோட யூரின் டெஸ்ட் செஞ்சு பார்த்தீங்கன்னா இதை பிக்அப் பண்ணலாம். ஏன்னா முக்கால்வாசி டைம் அந்த ஸ்டோன் ஃபார்ம் பண்ணும்போது ஒரு வலியும் இருக்காது கிட்னில. ஸோ அது ரொம்ப பெருசாயிருச்சு, அப்படி ஒரு 5-6 சென்டிமீட்டர்ஸ் இது வந்து ஒரு டைனி ஸ்டோன் வந்து உங்க டியூப்ல பிளாக் ஆயிருச்சு, அப்பதான் வந்து உங்களுக்கு சிம்டமே வரும். ஸோ அந்த டைம்ல சம்டைம்ஸ் இஸ் குவைட் லேட். ஸோ நம்ம நார்மலி ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டோன் வந்துருச்சுன்னா என்ன நம்ம செய்வோம், ஜஸ்ட் டு ஷேர் வித் யூ.
ஸோ இப்போ முன்ன ஒரு 10 வருஷம் முந்திலாம் பார்த்தீங்கன்னா ஈவன் 10-15 இயர்ஸ் வந்து பெரிய கல்லுக்கெல்லாம் வந்து ஓப்பன் சர்ஜரி செய்யணும். வயிறை பொளந்து அந்த கல்லை ரிமூவ் பண்ணி ரிகவரி வந்து ஒரு 2-3 வீக்ஸ் ஆகும். பட் இப்போ எல்லாமே மினிமலி இன்வேசிவ் ஆயிருச்சு. அப்போனா நம்ம வந்து எண்டோஸ்கோபிக் சர்ஜரி இருக்கு, நாட் ஜஸ்ட் ரொபோட்டிக், பட் அந்த ஸ்கோப்லாம் வந்து ஸ்மால் ஸ்கோப்ஸ். ஸோ நீங்க சர்ஜரி செஞ்சு முடிஞ்சு உடம்புல ஒரு ஸ்காரும் இருக்காது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒன் மை பேஷண்ட், ஒரு 2 days செவியர் பெயின், அந்த வலி, அப்புறம் யூரின்ல கொஞ்சம் பிளட். ஸோ இது பாத்தீங்கன்னா நான் வந்து என்ன காட்டுறேன்னா அந்த ஸ்கோப்ல வந்து ஒரு கல் அந்த டியூபை பிளாக் பண்ணிருக்கு. ஸோ இந்த ஸ்மால் ஸ்டோன் ஒரு 0.6 சென்டிமீட்டர் ஸ்டோன் தான், ஆனா வந்து வலி அவ்வளோ செவியர் பெயின் until the patient was crying, அது ஏன்னா அந்த கல் வந்து அந்த டியூப்ல இறங்கி பிளாக் பண்ணிருச்சு. ஸோ வாட் வி டன் ஃபார் த பேஷண்ட்னா வி யூஸ் அ ஸ்கோப், வென்ட் இன் டு த டியூப், அண்ட் இந்த மாதிரி லேசர் பாய்ச்சி அந்த ஸ்டோனை வந்து ஒரு மாதிரி பவுடர் மாதிரி ஆக்கிரும். லைக் வி டஸ்ட் இட் இன் டு ஸ்மால் பீசஸ் அண்ட் வி ரிமூவ் இட். அண்ட் ஆஃப்டர் த ப்ரொசீடியர் யூஸ்வலி பேஷண்ட்க்கு வந்து ஒரு 2 weeks ஸ்டென்ட் இருக்கும். இது வந்து இஃப் யூ டூ இட் ஏர்லி வி கேன் ப்ரிவென்ட் இன்ஃபெக்ஷன், ப்ரிவென்ட் த கிட்னி ஃப்ரம் டேமேஜிங் ஃபர்தர். ஸோ அப்படி வந்து அந்த கல் வந்து இந்த நம்ம கிட்னிக்குள்ள இருந்துச்சுன்னா கூட ஒரு லெஸ் தென் 2 சென்டிமீட்டர்ஸ்ல இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஸ்கோப் பாய்ச்சி செஞ்சிடலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி நான் அந்த ஸ்கோப் வந்து கான் இன் டு த கிட்னி, இது வந்து இமேஜ் இன்சைட் த கிட்னி. ஸோ இது ஒரு ஒரு 1.2 சென்டிமீட்டர் ஸ்டோன், கொஞ்சம் பெரிய கல். ஸோ இதுக்கும் சிமிலர்லி வி கேன் யூஸ் த லேசர். ஸோ இப்போ நிறைய நியூ டெக்னாலஜி வந்துருச்சு, இந்த மாதிரி ஸ்மால் ஸ்கோப், ஸ்மால் லேசர். ஸோ யூ டோன்ட் நீட் டு கோ ஃபார் பிக் சர்ஜரி. நம்ம வெட்டி கிட்னியை கட் பண்ணி ஸ்டோனை ரிமூவ் பண்ணோன்னு இல்லை. ஸோ இதெல்லாம் ஒரு லைக் மேபி ஒரு ½ an hour வி கேன் கெட் திஸ் டன். ஸோ பார்த்தீங்கன்னா நான் அந்த கையில பிடிச்சிருக்கிற ஸ்கோப் வந்து ஒரு ஸ்மால் ஸ்கோப், அண்ட் தென் ஒரு அந்த ஃபைபர் தெரியலங்க, அந்த லேசர் ஃபைபர் வந்து வெரி டைனி, லைக் மேபி 0.5 cm சின்னதான ஒரு லேசர் ஃபைபர் வச்சு வி ஜஸ்ட் டஸ்ட் த ஹோல் ஸ்டோன். நீங்க கையில அப்புறம் பிடிச்சிருக்கிறது ரோபோங்களா? இல்ல இல்ல ஐயா, இது வந்து எண்டோஸ்கோப் சொல்லுவோம். இது வந்து அந்த எண்டோஸ்கோப். ஓகே ரெட்ரோகிரேட் ஓகே. 6000 ஸ்கோப்னு சொல்லுவோம். ஓகே ஓகே. ஸோ அந்த அந்த ஃப்ராக்மெண்ட்ஸை வந்து இந்த மாதிரி ஒரு சக்ஷன் ஷீட்ல எடுத்துருவோம். முன்ன பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சக்ஷன் ஷீட்லாம் இருக்காது. அந்த ஃப்ராக்மெண்ட்ஸை நம்ம ஒரு மாதிரி டஸ்ட் பண்ணிட்டு வில் ஹோப் தட் த ஃப்ராக்மெண்ட்ஸ் வில் கம் அவுட் ஆன் இட்ஸ் ஓன். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நியூ டெக்னாலஜி வி கேன் ரிமூவ் த ஸ்டோன் வித் சக்ஷன் டிவைஸ். ஸோ அந்த ப்ரொசீஜர் முடிஞ்சோடனே அவங்க உடம்புல வந்து ஒரு கல் இருக்காது. ஓ ஆனா there won't be any fragments, zero. That means complete அதை சக் அவுட் பண்ணிடலாம் இந்த இந்த டிவைஸை வச்சு. they call it the suction access sheet. முன்ன இது வந்து சம்திங் தட்ஸ் வெரி நியூ, மேபி ஒரு 2 years 3 years தான் இருக்கும். முன்ன பாத்தீங்கன்னா அந்த ஸ்கோப் மட்டும் போட்டு அந்த லேசர் பண்ணிட்டு அந்த ஃப்ராக்மெண்ட்ஸ் எல்லாம் கிட்னில இருக்கும். ஆனா சின்னதா இருக்கிறதுனால சொந்தமா கீழே இறங்க வாய்ப்பு இருக்கு. பட் இப்ப பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஃபுல்லா கிளியர் பண்ணிடலாம். அப்படி அந்த ஸ்டோன் வந்து ரொம்ப பெருசா போயிருச்சுன்னா மோர் தென் 2 சென்டிமீட்டர்ஸ் அந்த லேசர்னால செய்ய முடியாது. ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி வி ஹேவ் டு கோ த்ரூ இந்த கிட்னி. அப்படின்னா ஒரு உங்க பேக்ல ஒரு ஸ்மால் நீடல் பாய்ச்சி வாட்டர் போட்டு கிட்னில என்டர் பண்ணி அதை ஒரு மாதிரி ஒரு விரல் பெருசுக்கு ஒரு ஷீட் மாதிரி உள்ளுக்கு போட்டு ஒரு ஸ்கோப்ல உள்ளுக்கு போடுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி கல் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்ரேல ஆன் திஸ் சைட் வெரி பிக் ஸ்டோன். இது ஒன் ஆஃப் மை பேஷண்ட் ஐ ஜஸ்ட் டிட் 2 weeks ago. இது ஒரு அட்லீஸ்ட் ஒரு 7 சென்டிமீட்டர் ஸ்டோன். இது இது பாத்தீங்கன்னா அந்த சின்ன கல் எல்லாம். ஸோ அந்த லேசர் ஸ்கோப் ஆயிடுச்சு செஞ்சோம்னா வில் டேக் வெரி லாங், ஒரு 6-7 hours இருக்கும். ஸோ அதனால தான் வி கோ யூசிங் திஸ் மெத்தட். ஸோ அப்பனா அந்த கிட்னிலேருந்து ஒரு சின்ன ஒரு நீடல் போட்டு அண்ட் தென் வி டைலேட் இட் டு புட் இன் த எக்ஸஸ் ஷீட். ஸோ இப்போ அண்ட் தென் ஒன்ஸ் நம்ம உள்ளுக்கு போயிட்டா இட் லுக் சம்திங் லைக் திஸ். ஸோ இட்ஸ் அ வெரி ஹார்ட் ஸ்டோன். கல்ல எப்படி சார் உடைப்பீங்க? அதை எப்படி உடைப்பீங்க அதான் கல்? இப்ப பாத்தீங்கன்னா ஒரு இந்த இந்த மிஷின் மாதிரி வருதுல்ல, இது வந்து நம்ம ஆமா அல்ட்ராசோனிக் லித்தோட்ரிப்டர்னு சொல்லுவோம். ஸோ ஆமா ஆமா. அது அது வந்து அது பிரேக் பண்ணி சக் பண்ணிடும். ஓ இட்ஸ் கால்ட் கிரேட். அல்ட்ராசோனிக் லித்தோட்ரிப்ஸ். ஓகே ஓகே. முன்ன முன்ன வந்து இந்த டிவைஸ் இல்லைன்னா ஒரு ஒரு ஹெம்மர் மாதிரி ஒரு ஸ்மால் டிவைஸ் இருக்கும், ஒரு சின்ன ஹெம்மர் மாதிரி வச்சு உடைச்சு அதை வெளியாக்கணும். பட் இப்போ வந்து இது இருக்கிறதுனால வெரி ஈஸி, வி கேன் பிரேக் த ஸ்டோன் அண்ட் டேக் இட் அப். அப்பயும் பாத்தீங்கன்னா ஸ்டோன் இஸ் வெரி ஹார்ட். இது ஏன் ஃபார்ம் ஆகுதுன்னா ஒரு மேபி 3-4 years or even 10 years, சில பேஷண்ட் 10 years கழிச்சு ஃபார்ம் பண்ணும். லைக் ஸ்மால் ஸ்டார்ட்ஸ் ஆஃப் மேபி 1 சென்டிமீட்டர். அது சிம்டம் ஒன்றும் இருக்கிறதுனால வி கீப் க்ரோயிங் அண்ட் தென் பிகம்ஸ் ஹார்டர் அண்ட் ஹார்டர், லேயரா ஃபார்ம் பண்ணும். ஸோ அப்படி ஸ்கிரீனிங் பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் நம்ம aim is to prevent stones from forming.
ஸோ ஒரு சிம்பிள் டெஸ்ட் எப்படி இப்போ பேஷண்ட் கேட்பாங்க எப்படி நம்மளுக்கு தெரியும் ஸ்டோன் இருக்கா, ஏன்னா வந்து வலி இருக்காது முக்கால்வாசி டைம். ஸோ நீங்க ஒரு சிம்பிள் யூ கேன் டூ யோர் பிளட் டெஸ்ட், கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட் வந்து சரியா இல்லை, அந்த கிரெட்டினின் ஹையா இருக்கா அந்த மாதிரி இருந்துச்சுன்னா யூ நீட் டு டூ அ ஸ்கேன், ஒரு அட்லீஸ்ட் ஒரு அல்ட்ராசவுண்ட், சிடி இஸ் பெட்டர் டு சி இஃப் யூ ஹேவ் எனி ஸ்டோன். அந்த யூரின்ல வந்து ஃபர்ஸ்ட் என்ன டிடெக்ட் பண்ணோம்னா அந்த பிளட் பாசிட்டிவ்னு காட்டும். அப்பனா நீங்க யூரின் போகும்போது தெரியாது கண்ணுல, இப்ப நம்ம நேக்கட் ஐஸ்ல தெரியாது, அப்படி மைக்ரோஸ்கோப்ல வச்சு பார்த்தா there is some blood in the urine. So adu another sign that you might be having stone. Can be other problem, urine infection or bladder cancer and prostate cancer அந்த மாதிரி கூட blood இருக்கும். But one of the signs of having the stone வந்து the microscopic hematuria ன்னு சொல்லுவோம். ஜெனரலி எப்படி ப்ரிவென்ஷன் ஸ்டோன் எப்படி ப்ரிவென்ட் பண்றதுன்னு பார்த்தா adequate fluid intake, ஒரு அட்லீஸ்ட் 2 to 3 liters of water a day நம்ம கன்சியூம் பண்ணோம். அப்பனா யூரின் வந்து எப்போதுமே டைல்யூட் இருக்கணும். அப்படி யூரின் கான்சென்ட்ரேட்டட் ஆயிடுச்சுன்னா இந்த சால்ட்லாம் வந்து கிறிஸ்டலைஸ் பண்ணி ஸ்டோன் ஃபார்ம் பண்ணிடும். அப்படிதான் அதுதான் the main one of the main ways the stone form in the kidney. The other way is salt intake மினிமலா கொண்டு வருது. அப்படி ஹை சால்ட் டயட் எடுத்தீங்கன்னா அந்த calcium secretion in the urine will be high, so in turn the stone formation chances are higher. The other third way of preventing is you choose more on plant-based protein, because animal-based protein like the meat, seafood, all these things have high purine, uric acid, ரொம்ப ஹையான food. So இந்த மாதிரி சாப்பாடு ரொம்ப எடுத்தா அந்த uric acid stone form பண்ண chances are very high. And another way of preventing stone is to limit your sugar intake. ரொம்ப sugary drinks and sugar related things எடுத்தா அந்த sugar secrete பண்ணும்போது calcium will increase in your urine and also you will crystallize and form the stones. So for example நம்ம அந்த blood in the urine சொன்னால, ஸோ அப்படி blood in the urine ரெண்டு டைப் இருக்கு. grossனா அப்பனா visible, நம்ம urine போகும்போது we can see blood, that is definitely not நார்மல். ஸோ கண்டிப்பா செக் பண்ணி ஆகணும். மைக்ரோஸ்கோபிக்னா அந்த நம்ம யூரின் டெஸ்ட் செய்யும் போது அதுல வந்து பிளட் பாசிட்டிவ்னு பாசிட்டிவ் 1+, 2+ன்னு போட்டிருப்பாங்க. அது வந்து மைக்ரோஸ்கோபிக். அப்ப நம்ம நேக்கட் ஐல பார்க்கும்போது யூரின் நார்மல் கலர்ல இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா அந்த மைக்ரோஸ்கோப்ல வச்சு பார்த்தா there is blood. ஸோ ஒன் ஆஃப் த ரீசன் நம்ம அதை சொன்ன ஸ்டோன் இட் கேன் பி எனிவே ஃப்ரம் த யூரினரி ட்ராக். அந்த பிளட் வந்து கிட்னில இருந்து இருந்திருக்கலாம், யூரிட்டர், பிளட், ப்ரோஸ்டேட். ஸோ என்ன மிஸ்டேக்னா முக்கால்வாசி பேர் வந்து அதை வந்து யூடிஐ, யூரின் இன்ஃபெக்ஷன், அதனால தான் பிளட் இருக்குன்னு விட்டுருவாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இது ஒன் மை பேஷண்ட் அந்த மாதிரி பிளட் வந்து ஒரு 2-3 தடவை பார்த்துருக்காங்க. எவ்ரி மந்த் வந்து ஒரு கிளினிக்ல போய் ஆன்டிபயோட்டிக் சாப்பிட்டு அது சரியாயிடும். அவங்க பார்த்தது வந்து பிளட் யூரின் பண்ணும்போது ஷி கேன் சி த பிளட். ஸோ என்ன செஞ்சிருக்காங்க, இது யூடிஐ தான் சொல்லிட்டு ஷி டுக் ஆன்டிபயோட்டிக் செவரல் டைம்ஸ். எவ்ரி டைம் ஆன்டிபயோட்டிக் சாப்பிடும்போது சரியா போயிடுச்சு. ஸோ அந்த தேர்ட் டைம் தான் வந்து என்னைய பார்த்துருக்காங்க. அப்போ வந்து ரொம்ப மோசமா அந்த பிளட் கிளாட் வந்து யூரின் போக முடியாம ஆகி, ஸோ வென் ஐ ஸ்கோப் அந்த ஸ்கோப் செய்யும் போது தேர் வாஸ் பிக் பிளட் டியூமர். ஸோ இது பார்த்தீங்கன்னா அந்த நடுவில் இந்த மேஸ் மாதிரி இருக்குல்ல, தட் இஸ் ஆக்சுவலி பிளட் டியூமர். ஸோ ஐ கேன்சர். திங்க் யா கேன்சர், கரெக்ட், பிளட் கேன்சர். சி சார், அட்லீஸ்ட் ஒரு 5-6 சென்டிமீட்டர்ஸ். இது யூஸ்வலி வந்து சின்னதாக தான் ஆரம்பிக்கும். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் சைன், ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் சைன் இஸ் பிளட் இந்த யூரின். ஸோ அப்படி இருந்தால் டெஃபினெட்லி செக் பண்ணுவோம். இவங்க வந்து அதை விட்டு விட்டு ஃபியூ மந்த்ஸ் ஆகி பெரிய டியூமர் ஆகி, ஸோ நான் என்ன செஞ்சேன்னா அதை ரிசெக்ட் பண்ணிட்டு இந்த pathology came back as the cancer is already eating up into the muscle. So finally அவங்க blood remove பண்ண வேண்டியதா போச்சு. So she ends up with ஒரு பேக்ல, பவுச்ல வந்து யூரின் டியூப் கனெக்ட் பண்ணி, ஸோ லைஃப் லாங் she has to be on the pouch. இதே ஏர்லியா டிடெக்ட் பண்ணியிருந்தோம்னா அந்த பிளடரை சேவ் பண்ணிருக்கலாம். ஸோ சோஃபா ஓகே தானே சார்? மூவ் லிட்டில் பிட் டு த prostate enlargement. ஏதாவது கொஸ்டின் இருக்கா சோஃபா? இப்போ அந்த லேட்டா டிடெக்ட் பண்ண சொன்னீங்க சார், உங்களுக்கு அந்த ஆ டியூமர் அதை ஆ அதை ரிமூவ் பண்ணியாச்சா அதை? அந்த டியூமரை ரிமூவ் பண்ணிட்டோன்னே அந்த பெத்தாலஜி, ஸோ யூஸ்வலி மொத என்ன செய்வோம்னா எண்டோஸ்கோபிக் அந்த ஸ்கோப் போட்டு அதை ஸ்க்ரேப் பண்ணுவோம். ஸ்க்ரேப் பண்ணி கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணோடனே அந்த என்ன காட்டியிருக்குன்னா அந்த கேன்சர் வந்து அந்த அந்த மசில் லேயர்ல பூந்துருச்சு. அப்ப இந்த படமே பாருங்க, இந்த லேயர், இந்த ஃபர்ஸ்ட் லேயர் வந்து நம்ம இந்த மியூகோசான்னு சொல்லுவோம், அந்த மசில்ல பூந்துருச்சுன்னா அந்த பிளேடரி ரிமூவ் பண்ண வேண்டியதா இருக்கும். ஸோ அவங்க லெட்ஸே அதை ஏர்லியா பார்த்துருந்தோம்னா அந்த பிளேடர் ரிமூவ் பண்ண தேவையில்ல, அதை வந்து நம்ம ஸ்க்ரேப் பண்ணிட்டு அந்த பிளேடர் கீமோ மாதிரி கொடுத்துருக்கலாம். ஸோ இந்த மாதிரி லேட்டா டிடெக்ட் பண்ணனால ஆஃப்டர் த ஃபர்ஸ்ட் ரிசெக்ஷன் இன்னொரு சர்ஜரிக்கு போய் அந்த ஃபுல் பிளேடரி ரிமூவ் பண்ண வேண்டியதா போயிடுச்சு.
ம். ஸோ இந்த ஆம். நெக்ஸ்ட் வந்து ஆ, கொஞ்சம் இந்த ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட் பத்தி கவர் எழுந்து இது வந்து யூஸ்வலி மென் ரிலேட்டட் ப்ராப்ளம். ஸோ இது வந்து ப்ராஸ்டேட் வந்து ஃபீமேலுக்கு யூட்ரஸ் மாதிரி ப்ராஸ்டேட் ஈக்குவலன் ஃபார் மென். ஆனா வந்து இந்த மெயின் ஃபங்க்ஷன் வந்து இஸ் டு அந்த சீமன் நோரிஷ் பண்றது அந்த மாதிரி. பட் அந்த ஏஜிங் ப்ராசஸ்னால ஜெனரலி அந்த ப்ராஸ்டேட் வந்து பெருசாகும். நார்மலா பாத்தீங்கன்னா அந்த பிக்சர்ல இருக்குல்ல. ஸோ அப்படியே நம்ம ஒரு யூஸ்வலி வென் யங் அந்த ப்ராஸ்டேட் வந்து ஒரு 20 cc தான் இருக்கும். அப்பனா ஒரு பிங்பாங் பால் சைஸ். ஸோ as we age after the age of 40 50 அந்த ப்ராஸ்டேட் பெருசாகும். ஸோ 60 70 80 கிராம்ஸ் கூட ஆகும். ஸோ அப்படி பெருசாயிருச்சுன்னா இந்த மாதிரி அந்த நம்ம பிளேடர் வந்து பிளாக் பண்ணும். ஸோ நம்ம யூரின் போற டைம்ல முழுசா எம்டி பண்ண முடியாது. ஆல்வேஸ் அ பேலன்ஸ். அதனால தான் யூ வில் ஹேவ் சிம்டம் லைக் ஃப்ரீக்வனா யூரின் போகணும், இல்ல வந்து நைட் டைம் 2 3 தடவை ஏங்கிக்கணும். எவ்ரி டைம் யூ பாஸ் யூரின் உங்களுக்கு அது முடியாத மாதிரி ஒரு ஃபீலிங், ஃபினிஷ் பண்ணாத மாதிரி. ஸோ அது சம் ஆஃப் த ஏர்லி சைன்ஸ் ஆஃப் ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட். ஸோ இது ஒன்றும் ஒரு ஸ்கோப் ஆஃப் மை பேஷன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மவுண்டன் மாதிரி இருக்குல்ல, இதுதான் அந்த ஹியூஜ் ப்ராஸ்டேட். நார்மலி வந்து ஒரு அழகான ஒரு சேனல் மாதிரி தெரியணும். பட் இங்க பார்த்தீங்கன்னா தென் அவருக்கு வந்து ஒரு உள்ளுக்கு பிளேடர்ல வந்து ஒரு ஸ்டோன் ஃபார்ம் பண்ணிருச்சு. அந்த ப்ராஸ்டேட் பெருசா இருந்தனால அந்த யூரின் தேங்கி தேங்கி ஹீஸ் காட் ஸ்டோன் இன் த பிளேடர். ஸோ அவருக்கு என்ன செஞ்சோம்னா அந்த ஸ்டோனை வந்து லேசர் வச்சு கிளியர் பண்ணிட்டு தென் வி டிட் சம்திங் கால்ட் டிரான்ஸ் யூரித்ரல் ப்ராஸ்டேட் ரிசெக்ஷன். ஸோ இது வந்து எண்டோஸ்கோப்பிக்காக செஞ்சோம். ஸ்கோப் உள்ளுக்கு போட்டு தென் வி ஸ்கிரேப் த ப்ராஸ்டேட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரிசெக்டோஸ்கோப்னு சொல்லுவோம். ஸோ இந்த எனர்ஜி டிவைஸை பாய்ச்சி வி scrape the prostate and create a big channel for him so that he can pee better. இது வந்து இந்த ப்ராஸ்டேட் வீங்கிறதுக்கு மட்டும்தான் இல்லைங்களா? வேங்கிற இந்த மட்டும் கரெக்ட் சார். ஓகே. அப்படி கேன்சரா இருந்துச்சுன்னா அந்த ட்ரீட்மெண்ட் வில் பி டிஃப்ரெண்ட். இது வந்து வி மேட் ஷூர் இட்ஸ் நாட் கேன்சர். அப்பனா அந்த PSA டெஸ்ட் வாஸ் நார்மல், இஸ் நாட் கேன்சர், ஸோ வி கேன் டூ திஸ். அந்த ஸ்டோனை கிளியர் பண்ணிட்டு வி ஸ்கிரேப் த ப்ராஸ்டேட். ஆனா இப்போ ஒன் ஆஃப் த லேட்டஸ்ட் டெக்னாலஜி ஃபார் ப்ராஸ்டேட் வந்து இந்த ரெசியூம் வாட்டர் வேப்பர் தெரப்பி, சம்திங் ஐ டூ as well. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து அந்த ப்ராஸ்டேட்டை ஸ்கிரேப் பண்ணணும்னு அந்த நெசசிட்டி இல்லை. இட்ஸ் லெஸ் இன்வேசிவ். நம்ம அந்த ஸ்கோப் உள்ளுக்கு போட்டு இந்த மாதிரி ஒரு ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஜெனரேட்டட் ஸ்டீம், ஒரு பால் ஆஃப் ஸ்டீம் மாதிரி உள்ளுக்கு இன்ஃபியூஸ் பண்ணி அந்த ஸ்டீம் வந்து அந்த ப்ராஸ்டேட் சின்னதாகிரும். ஸோ அந்த கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ ரிஸ்க் பார்த்தீங்கன்னா இது வந்து லோவர் ஃபார் சம் பேஷன்ஸ். ப்ளீடிங் ரிஸ்க் இஸ் லோவர். அந்த அது செக்ஷுவல் டிஸ்ஃபங்க்ஷன்லாம் வராது. ஸோ இட்ஸ் பெட்டர் ப்ரொசீஜர், குயிக்காக ஒரு 30 minutes பண்ணிடலாம். ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த லேட்டஸ்ட் டெக்னாலஜி. ஸோ பார்த்தீங்கன்னா just a short video to show you how it's done. ஸோ இப்போ ஒரு அந்த கன் லைக் டிவைஸ் மாதிரி இருக்குல்ல, இது டிப். அந்த டிப்ல பார்த்தீங்கன்னா அந்த ஏரோ, அந்த நீடல் மாதிரி இருக்கும். அந்த நீடல் வந்து ப்ராஸ்டேட்ல போய் அந்த ஸ்டீம் இன்ஃபியூஸ் பண்ணும். ஸோ இட்ஸ் வெரி ஸ்மால் ஸ்கோப். ஒரு யூஸ்வலி 30 minutes ப்ரொசீஜர் முடிஞ்சிடும். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த நீடல் வந்து ப்ராஸ்டேட்ல இன்ஜெக்ட் பண்ணி தென் வி இன்ஃபியூஸ் த பால்ஸ் ஆஃப் ஸ்டீம் இன் டு த ப்ராஸ்டேட். steam out dissolves the flesh, sir. கரெக்ட். ஸோ that means the steam வந்து ஹீட்டட் ஸ்டீம்னால, ஸோ அது உள்ளுக்கு வந்து அந்த ஓவர் பீரியட் ஆஃப் 2 to 3 months வந்து ஸ்லோலி அந்த ப்ராஸ்டேட் வந்து ஷ்ரிங்க் பண்ணும். அப்பனா டீநேச்சர் த ப்ராஸ்டேட். 2 to அப்புறம் 3 months ஆகும். ஓகே. 2 to 3. ஆனா இனிஷியலி ஒரு 1 week கெத்திட்டர் இருக்கும். அதுக்கப்புறம் கெத்திட்டர்ஸ் ரிமூவ் ஆனா அது கண்டினியூஸ் டு ஒர்க் ஃபார் about 3 months. ஸோ அது ஸோ உள்ளே இந்த இருக்குள்ள அப்ப கத்திட்டு ஓகே. கெத்திட்டர் வந்து இல்ல, கெத்திட்டர் ஒரு 1 week தான். 1 week முடிச்சிட்டா அது வெளியா கெத்திட்டர் வெளியாக்கிடலாம். ஆனா அந்த ஸ்டீம் வந்து will continue to work. And the urination would keep getting better over a period of 2 to 3 months. Usually, even in the same day evening, the patient can go home. இது வந்து slightly different in the laser enucleation. So again, this is another new technology. And the prostate பார்த்தீங்கன்னா இது அந்த ஃபர்ஸ்ட் நான் காட்டினது வந்து ஸ்கிரீப்பிங். இது வந்து more to peeling off the whole thing. Like நம்ம ஆரஞ்சு பீல் பண்ணி அந்த ஸ்கின் மட்டும் லெஃப்ட் பிஹைண்ட். ஸோ அந்த மாதிரி அந்த ஃபிளாஷை வந்து நம்ம பிளேடர்ல புஷ் பண்ணிட்டு அதை ஃபுல்லா ஒரு கிரைண்டர் டிவைஸ் மொசலேட்டரை பாய்ச்சி ரிமூவ் பண்ணிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா யூஸ் திஸ் லேசர் டு பீல் ஆஃப் த ப்ராஸ்டேட். அந்த ஹோல் ப்ராஸ்டேட் கிளைனே இப்போ ஒரு 60 70 கிராம்ஸ் இருக்கா, அதை முழுசா நம்ம ஒரு ஆரஞ்சு பழம் மாதிரி பீல் பண்ணி அந்த பிளேடர்ல தள்ளி அந்த ஹோல் ப்ராஸ்டேட் ஃபிளாஷை வந்து ஒரு மொசலேட்டர் டிவைஸ் பாய்ச்சி ரிமூவ் பண்ணிடும். ஸோ யூ டோன்ட் நீட் அ பிக் கட் எனிதிங். ப்ரொசீஜர் முடிஞ்சோடனே ஒரு அங்க கத்திட்ட ஒரு 2 நாளைக்கு இருக்கும், அதுக்கப்புறம் ரிமூவ் பண்ணிடலாம்.
ஸோ இதுதான் இந்த மாதிரி ஒரு மொசலிட்டுன்னு ஒரு டிவைஸ் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோஸ்டேட் ஃபுல்லாக பிளேடர்ல பூந்துட்டோன்னு இந்த மொசலிட்டரை பாய்ச்சி நம்ம கிரைண்ட் கிரைண்ட் பண்ணி வி ரிமூவ் த ஹோல் திங். ஸோ அட் த எண்ட் யூ ஹேவ் அ ஹியூஜ் கேவிட்டி அண்ட் யூ கேன் பி வெரி வெல். ஸோ என்ன ஹைலைட் பண்ண விரும்புறேன்னா அந்த ப்ரோஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட் வந்து டசன்ட் மீன் இட்ஸ் பினைன் ப்ராப்ளம். எல்லாரும் ப்ரோஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட் சரி அது நம்ம இந்த யூரின் ப்ராப்ளம் தானே மருந்து மட்டும் எடுத்துக்குவோம். வாட்ஸ் இம்பார்ட்டன்ட் நம்ம வந்து மாஸ் மேக் ஷூர் இஸ் நாட் கேன்சர். ஸோ எப்படின்னா சிம்பிள் பிளட் டெஸ்ட் வி டேக் சீரம் பிஎஸ்சி. கூட முத்துஜோதி பேசிட்டு இருந்த அந்த பிஎஸ்சியை பத்தி இட்ஸ் அ வெரி சீப் டெஸ்ட். யூஸ்வலி நிறைய பேருக்கு தெரியாது இதை செய்யணும்னு. மென் above the age of 50 generally every year is recommended to do one PSA testing a year. So reading less than 4 is normal. Anything above 4, then you're worried of cancer. Not necessary ஒரு ஹை பிஎஸ்சினா கேன்சரா இருக்கும், டெஃபினட்டா கேன்சரா இருக்கும்னு இல்லை. அதை வந்து நம்ம ஒர்க் அப் பண்ணோம் ஏன் ஹையா இருக்கு, மேபி இன்ஃபெக்ஷன். ஸோ யூஸ்வலி என்ன செய்வோம்னா இஃப் ப்ரோஸ்டேட் இஸ் ஹை யூராலஜிஸ்ட் will examine and then இப்போ ஒரு எம்ஆர்ஐ செய்வோம். எம்ஆர்ஐ ப்ரோஸ்டேட்ல கேன்சர் சஸ்பிஷன் இருந்துச்சுன்னா வி கோ ஹெட் ஃபார் பயாப்சி. ஸோ அந்த பயாப்சி மூலியமா தான் நம்ம 100% கன்ஃபர்மேட்டரி டெஸ்ட் டு டிடெக்ட் கேன்சர். பட் இட்ஸ் இம்பார்ட்டன்ட் டு ஸ்க்ரீன் ஏர்லி. அந்த பிஎஸ்ஏ ஸ்க்ரீனிங் ஏர்லியா செஞ்சா நம்ம அந்த கேன்சர் ப்ரோஸ்டேட்குள்ளேயே லோக்கலைஸ்டா இருக்கும் போது நம்ம டிடெக்ட் பண்ணலாம். ஏன்னா ஏர்லியா டிடெக்ட் பண்ணோம்னா அந்த ட்ரீட்மெண்ட் கியூர் ரேட் வந்து அப் டு 99% ஃபார் ப்ரோஸ்டேட் கேன்சர். இந்த ப்ரோஸ்டேட் கேன்சர் வந்து வேற கேன்சர் மாதிரி இல்லை, அதோட கியூர் ரேட் வந்து ஆக்சுவலி ஹையர். ஏன்னா அது வந்து வெரி ஸ்லோ க்ரோயிங் ப்ரோஸ்டேட். இஃப் இட்ஸ் டிடெக்டட் ஏர்லி யோர் அவுட்கம் இஸ் வெரி வெரி குட். ஸோ த டிஃப்ரெண்ட் ஃபார்ம் ஆஃப் ட்ரீட்மெண்ட் இப்போ ப்ரோஸ்டேட் கேன்சர் டிடெக்ட் பண்ணிட்டாங்க, என்ன ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ ஒன் ஆஃப் இட் இஸ் ரொபோட்டிக் சர்ஜரி. இது முடிஞ்ச ஒரு ஃபியூ வீடியோஸ் காட்டுறேன். திஸ் இஸ் சம்திங் which is very good because அந்த whole prostate நம்ம remove பண்ணிரும். So there's no more prostate left in the body, no cancer. இதே அந்த other different therapy, radiotherapy or focal therapy like HIFU, இது வந்து more for patients who are not fit for surgery. They are more keen to this method. இதோட ப்ராப்ளம் என்னன்னா அப்படி இந்த ரேடியோ தெரப்பி முடிச்சுட்டு அந்த பிஎஸ்ஏ வந்து கீழே இறங்கல, நார்மலைஸ் பண்ணல, கீப் கோயிங் அப். அது முடிஞ்சு they still need a surgery. So it becomes difficult after you've done the radiotherapy. ஸோ பெனிஃபிட்ஸ் ஆஃப் ரொபாட்டிக் சர்ஜரி அது முத்துஜோதி ஐயா சொன்ன மாதிரி வெரி ஸ்மால் ஸ்கா. அப்போனா உங்களுக்கு வந்து முன்ன பழைய மெத்தட் பார்த்தீங்கன்னா அந்த ஓப்பன் மெத்தட்ல ஒரு 20 சென்டிமீட்டர் ஸ்கா இருக்கும் வயிறுல. ஸோ ஆப்ரேஷன் முடிஞ்சு ஒரு 2 வாரம் பேஷண்ட் வார்ட்ல இருப்பாங்க, நடக்க கஷ்டமா இருக்கும், வலி ரொம்ப கூடியா இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு 5 to 6 ஸ்கா, டைனி ஸ்கா, மேபி நம்ம ஒரு 8 மில்லிமீட்டர் ஸ்கான்னு வச்சுக்கோங்களேன். 8 மில்லிமீட்டர் ஸ்கா, ஒரு 5 or 6 ஸ்கா. The whole prostate is removed. Next day, patient is walking, and even day 2 post surgery, they can get home. So just share a short video. இது வந்து ஹாஸ்பிட்டல்ல ப்ரிப்பேர் பண்ண வீடியோ. ஸோ இது பார்த்தீங்கன்னா இதான் அந்த டவின்சி சிஸ்டம். லைக் இப்போ இந்தியாவிலலாம் பார்த்தீங்கன்னா அந்த எஸ்எஸ்ஐ மந்த்ரான்னு அவங்களோட ஓன் ரோபோட்டிக் சிஸ்டம் வச்சிருக்காங்க. சைனா have their own robot. இது வந்து யூஎஸ்ல வந்த ரோபோட், one of the most longest in the market. So this is what we have in the hospital. இங்க கிளினிக்கல்ஸ்ல வந்து இது பாய்க்கிறோம். ஸோ இந்த ஆர்ம்ஸ் வந்து இந்த ரோபோட்டிக் ஆர்ம்ஸ் தான் பேஷண்டோட வயிறுல வந்து நம்ம ஸ்மால் ஹோல்ஸ் போட்டு இன்சர்ட் பண்ணிட்டு அப்புறம் இந்த கொன்சோல்ல இந்த கண்ட்ரோல் பண்ணுவோம். ஸோ அந்த விஷன் நம்மளுக்கு வந்து ஒரு 30 times என்ஹான்ஸ். எல்லா ஸ்மால் பிளட் வெசல், அந்த நர்வ்ஸ் எல்லாமே ரொம்ப கிளியரா தெரியும். ஸோ நான் செய்யற மூவ்மெண்ட் எல்லாமே அந்த ரோபோட்டிக் ஆர்ம்ஸ் ஃபாலோ. ஈவன் லைக் ரொம்ப டைனி ஸ்பேசஸ் நம்மளோட பெல்விஸ் அந்த நேரோ ஏரியாஸ்லாம் அந்த ரோபோட் கேன் கோ இன் அண்ட் மிமிக் அவர் மூவ்மெண்ட். Whatever the surgeon does, the robot can perform. Sorry, yeah. Okay. So, இப்போ பார்த்தீங்கன்னா this one, this another one just to share. So, இதுதான் அந்த console that we use to control the robotic system. So, நம்மளோட vision is different from what we see outside. So, it's up to 30 times enhanced. And then இங்க பார்த்தீங்கன்னா அந்த ஆர்ம்ஸ் வந்து நம்ம எக்ஸாக்ட் மூவ்மெண்ட்ஸை ஃபாலோ பண்ணும். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் ஜஸ்ட் 2 ஆர்ம்ஸ் நம்மளுக்கு 4 ஆர்ம் இருக்கும். அந்த 4 ஆர்மும் அந்த சர்ஜனோட கண்ட்ரோல் இஸ் நாட் ஆட்டோமேட்டட். அப்படின்னா அந்த ரோபோட் வந்து சொந்தமாக ஆப்ரேஷன் செய்யாது. இட்ஸ் கண்ட்ரோல் பை த சர்ஜன். தட் மீன்ஸ் யூ ஆர் ட்ரெயின் டு டூ திஸ் அண்ட் யூ கேன் கண்ட்ரோல் எவ்ரி மூவ்மெண்ட். ஆனால் என்ன அந்த நம்ம லெட்ஸே ஒரு சூச்சரிங் செய்யறோமோ இல்லை வி ஆர் மூவிங் த ஆர்கன்ஸ், எவ்ரி திங் இஸ் ஃபாலோட் எக்ஸாக்ட்லி அஸ் த சர்ஜன்ஸ் மூவ்மெண்ட். ஆனா ஃபார் எக்ஸாம்பிள் சர்ஜனுக்கு வந்து ட்ரெமர் இருந்துச்சுன்னா அந்த ரோபோட் வந்து அந்த ட்ரெமர் டிரான்ஸ்லேட் பண்ணுது. ஸோ இட்ஸ் மச் மோர் சேஃபர்.
ஓகே. ஸோ நிறைய டிஃப்ரெண்ட் சர்ஜரிஸ்க்கு வந்து இந்த ரோபோட்டிக்கை பயன்படுத்தலாம். யூராலஜி மட்டும் இல்லை, கோலோரெக்டல் சர்ஜரி, இந்த கைனி சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம், டிஃப்ரெண்ட் ஸ்பெஷாலிட்டிக்கு இப்போ ரோபோட் பயன்படுத்துறாங்க. ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் தியர் ஓன் ரோபோட் ஃபார் ஸ்பைன், நீ. ஸோ யூராலஜின்னு பார்த்தீங்கன்னா கிட்னி கேன்சர், சின்ன கேன்சர், பெரிய கேன்சர், பார்ஷலாக கிட்னியை ரிமூவ் பண்ணுறது செய்யலாம். இப்போ இந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா சின்ன கிட்னி டியூமரை வந்து நம்ம பார்ஷலாக ரிமூவ் பண்ணி we can leave the rest of the kidney behind. இதே முன்ன பார்த்தீங்கன்னா ஈவன் ஸ்மால் டியூமர் the whole kidney ரிமூவ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ now we can do renal preserving surgeries. And I think that's all. Yeah, this is my last slide. Any questions? ஏதாவது கொஸ்டின் இருக்கா, இல்லை ஏதாவது டேர்ம்ஸ் கிளாரிஃபை பண்ண மாதிரி just can ask me. வேற ஏதாவது யூராலஜி கொஸ்டின்ஸ் இருந்தா கூட கேட்கலாம். I have some doubts, doctor. ஆஹா. Second. I'll come. First, basic doubt வந்து the nephrology and urology. What is the basic difference, doctor? Nephrology and urology. ஸோ நெஃப்ராலஜி வந்து என்னன்னா இந்த மெடிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயம். அப்போனா டயாலிசிஸ், அந்த கிட்னி ஓ டேமேஜ் ஆகுதுல, அந்த 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 பகுதி அவங்க பார்த்துக்குவாங்க. சர்ஜரின்னு வந்துட்டா நம்ம சைடுக்கு வரும். ஆனா யூஸ்வலி வி ஒர்க் டுகெதர். இப்போ லெட்ஸே ஒரு கிட்னி ஸ்டோன், கிட்னியை பிளாக் பண்ணி சில பேஷண்ட் வந்து டயாலிசிஸ் பண்ற அளவுக்கு போயிடும். ஸோ அவங்க என்ன செய்வாங்க, அவங்க டயாலிசிஸ் எல்லாம் செஞ்சுட்டோன்னே நம்ம வந்து அந்த கிட்னி ஸ்டோனை ரிமூவ் பண்ணிடுவோம். ஸோ அவங்களோட நெஃப்ராலஜி மெயின்லி ஃபார் த மெடிக்கல் பார்ட், சர்ஜிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயம் செய்ய மாட்டாங்க. ஓகே. ஆஹ் இப்போ இந்த சப்போஸ் ப்ராஸ்டேட் ரிமூவ் பண்ணிடுறீங்கன்னு வச்சுங்க டாக்டர், ஆஹா. அது what is the after effect of that? Any minor after effects after that? டெஃபினெட்லி சார். அந்த யூஸ்வலி மெயினாக அந்த ப்ரோஸ்டேட் ரிமூவல் சர்ஜரியில் என்ன ப்ராப்ளம் வரும்னா, நம்மளுக்கு அந்த நம்பர் ஒன் வந்து இன்கான்டினன்ஸ். அப்போனா அந்த ப்ரோஸ்டேட் வந்து ஒரு சப்போர்ட் சிஸ்டம். இப்போ மேனுக்கு வந்து பார்ஷலி நம்ம யூரின் கண்ட்ரோல் பண்ணுறது அந்த ப்ரோஸ்டேட். ஸோ அதை ரிமூவ் பண்ணிட்டா இனிஷியலி ஒரு ஃபர்ஸ்ட் ஃபியூ மந்த்ஸ்க்கு வந்து அந்த லீக்கிங் இருக்கும். அப்போ நம்ம இரும்புனாலும் இல்லை ஸ்ட்ரெயின் பண்ணாலும் யூரின் கொஞ்சம் லீக்கிங்காக இருக்கும். ஆனால் அது வந்து வித் இந்த பெல்விக் ஃப்ளோ எக்ஸசைஸ் அதெல்லாம் செஞ்சுட்டு வரும்போது இம்ப்ரூவ் ஆயிரும். முக்கால்வாசி பேஷண்ட் அட் எண்ட் ஆஃப் இயர் 1 போஸ்ட் சர்ஜரி வந்து ஃபுல்லி கான்டினன் ஆயிடுவாங்க. அது ஒரு ப்ராப்ளம். அண்ட் கொஞ்சம் யங்கரான பேஷண்ட்க்கு வந்து இரெக்ஷன் இஷ்யூஸ் வர வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கேன்சரை ரிமூவ் பண்ணும்போது அந்த நர்வ், அந்த ப்ரோஸ்டேட் சைட்ல இருக்கிற நர்வ்லாம் யூஸ்வலி ரிமூவ் பண்ண வேண்டியதா இருக்கும். சம்டைம்ஸ் நம்ம நர்வ் ஸ்பேரிங் சர்ஜரி செய்வோம். இப்போ லெட்ஸே அந்த கேன்சர் லெஃப்ட் சைட்ல இருக்குன்னா ரைட் சைடு வந்து நம்ம அந்த நர்வ்லாம் ப்ரிசர்வ் பண்ணுவோம். ஸோ டு அ சர்டன் எக்ஸ்டென்ட் த இரெக்ஷன் கேன் பி ப்ரிசர்வ். இந்த டூ ப்ராப்ளம் இஸ் த மெயின் ப்ராப்ளம் வித் ரிமூவிங் த ப்ரோஸ்டேட். பட் இருக்கிறதுலே ஆபத்து குறைவான கேன்சரா அந்த ப்ராஸ்டேட் அண்ட் கிட்னி கேன்சர்? ப்ரோஸ்டேட் வந்து ஏன்னா அது ஆபத்து இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா ரொம்ப ஸ்லோ க்ரோவிங். லெட்ஸே இப்போ டச்சுட் ஒரு ஈவன் கேன்சர் ஸ்டேஜ் 4 ப்ரோஸ்டேட் கேன்சர் டிடெக்ட் பண்றாங்க. ஹோமோன் தெரப்பி மூலியமா பேஷண்ட்ஸ் ஒரு 10 இயர்ஸ் கூட லிவ் ஆன் பண்ணலாம். இதே ஸ்டேஜ் 4 லங் கேன்சர் இல்லை கொலோன் கேன்சர் பார்த்தீங்கன்னா யூஸ்வலி த அவுட்கம்ஸ் வெரி புவர். 1 இயர் ஈவன் 1 இயர் கூட சர்வைவல் கஷ்டமா இருக்கும் சம்டைம்ஸ். அதே ப்ரோஸ்டேட் கேன்சர் பார்த்தீங்கன்னா ஈவன் ஸ்ப்ரெட் ஆயிடுச்சுன்னா கூட அந்த ஹோமோன் தெரப்பி வச்சு அந்த கேன்சர் கண்ட்ரோல் பண்ணிடலாம். கம்பேரிங் டு அதர் கேன்சர்ஸ் இஸ் a bit better. என்ன ரீசன் டாக்டர்? வை த ப்ராஸ்டேட் கிளாண்ட்ல ஏன் பல்ஜ் ஆகணும், ஏன் ப்ராப்ளம் வரணும்? மெயினா அந்த ஃபேமிலி ப்ராப்ளமா, வேற ஏதாவது டயட் லைஃப் ஸ்டைல் ப்ராப்ளமா? வாட் இஸ் தட்? அந்த என்லார்ஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா அது நம்ம ஜெனரலா மேனுக்கு வந்து அந்த ஹோமோன் டெஸ்டோஸ்டெரான் இருக்கிறதுனால எப்படி இருந்தாலும் என்லார்ஜ் ஆகும். இப்போ நம்ம ஒரு 10 men above the age of 60 எடுத்தோம்னா எல்லாத்துக்கும் prostate definitely will be enlarged to a certain degree. ஆனா எவ்வளவு பெருசா இருக்கு டிபெண்ட்ஸ். லைக் சிலவங்களுக்கு வந்து 40 இருக்கும், 40 cc இருக்கும். சில ஆளுக்கு 60 80 cc இருக்கும். அண்ட் நிறைய பேருக்கு ப்ராப்ளம் இருக்காது. தே கேன் prostate பெருசா இருந்தாலும் they can still pass urine. டயட்டரி டு certain extent. இப்போ கேன்சர் வச்சுக்கிட்டீங்கன்னா எனி கேன்சருக்கு இப்போ ஸ்மோக்கிங் ஆல்கோஹால் இன்டேக் அந்த excessive meat consumption to a certain extent, the processed foods சாப்பிடுறது அதெல்லாம் any form of cancerக்கு வந்து contribute பண்ணும், including prostate cancer. Genetic definitely there is a contribution. இப்போ let's say நம்ம
மேன் பாத்தீங்கன்னா அவங்களோட ஃபாதர், கிராண்ட் ஃபாதர், அவங்களோட மேல் கசன், அவங்களுக்குலாம் கேன்சர் இருந்துச்சுன்னா அவங்க ஏர்லியா ஸ்கிரீனிங் செய்யணும். ஒரு 45 years ஓல்ட்லேருந்து வி அட்வைஸ் டு டூ த பிஎஸ்சி டெஸ்டிங் இஃப் யூ ஹேவ் அ ஸ்ட்ராங் ஃபேமிலி ரிஸ்க் ஆஃப் கேன்சர். ஏன்னா அந்த பிராக்கா ஜீன் இப்போ அந்த சிமிலர் டு பிரஸ்ட் கேன்சர், இஃப் லெட்ஸ் சே அந்த சேம் ஃபேமிலியில மதருக்கு பிரஸ்ட் கேன்சர் இருந்துச்சுன்னா உங்களை அந்த ஃபீமேல் அந்த ஃபேமிலியில வந்து ஸ்கிரீன் பண்ணி ஆகணும். அதே மாதிரி தான் ப்ரோஸ்டேட் கேன்சரும். ஏன்னா அந்த ஒரு ஜீன் இருக்கு பிராக்கா ஜீன், ஸோ அது யூஸ்வலி இட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்ட் இன் டு த நெக்ஸ்ட் ஜெனரேஷன். தேங்க்யூ டாக்டர். ஓகே சார். டாக்டர் திருமுருகன் பேசுறேன். Can I ask some question? யா சார். டாக்டர் தட் யூரினரி ஸ்டோன் பத்தி சொன்னீங்க. அந்த எர்லியரா ஆஹா. வந்து ஷாக் வேவ் லித்தோட்ரிப்சின் ஒண்ணு நான் என்னுடைய ஃபாதருக்கு நாங்க பண்ணிருக்கோம். அது வந்து ஆஹா. நான் ஆஹா. இந்த போய் அது இடிக்குது, போய் அந்த இடிச்சு அந்த ஷாக் வேவ் உள்ள போய் அதை பிரேக் பண்ணிட்டு தே வில் புட் சம் ஸ்டென்ட். அது வந்து ஒரு 2 weeks வந்து அந்த டூல்லாம் வெளியில வந்துருது, அந்த ஸ்டோனோட டூல்லாம். கரெக்ட் சார். ஆஹா. அது ஸ்டில் கண்டினியூவா இல்ல இப்ப நீங்க சொல்ற இந்த இது மட்டும்தான் இருக்கா? அது வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு லித்தோட்ரிப்சின் ஷாக் வேவ்? அது ஸ்டில் செய்யறாங்க சார். ஆக்சுவலி அந்த ஷாக் வேவ் வந்து ஒரு நல்ல மொடாலிட்டி அது. ஆனா என்னன்னா அந்த சூட்டபிலிட்டி பார்க்கணும். இப்ப வந்து அந்த ஷாக் வேவ் வந்து ரொம்ப பெரிய கல்லுக்கு இல்ல ரொம்ப ஹார்ட் ஸ்டோனுக்கு நல்லா வேலை செய்யாது. நீங்க இப்ப 3-4 டைம்ஸ் வந்து செஞ்சாதான் அந்த கல் உடையும். இப்ப லெட்ஸ் வெரி ஸ்மால் ஸ்டோன் அண்ட் அந்த லொகேஷன் ஃபேவரபிளா இருக்கணும். இப்ப அந்த கிட்னிலே பாத்தீங்கன்னா அப்பர் மிட் லோவர் போல்னு இருக்கு. இப்ப அந்த லோவர் போல்ல அந்த ஷாக் வேவ் பாய்ச்சி உடைச்சிங்கன்னா கல் உடைஞ்சிரும். ஆனா அந்த ஃப்ராக்மெண்ட்ஸ் வெளியாகாது. அந்த ஃப்ராக்மெண்ட்ஸ் will be stuck there. But it's among all non-invasive. அப்பனா நீங்க no need to go under anesthesia. சும்மா நீங்க நார்மலா டே கேர் டெய்லி அவுட் பேஷண்ட் பேசிஸ்ல கூட செய்யலாம். அப்ப அந்த ஆமா, you அப்படிதான் just பண்ணேன். come in and then they just give like அது ஒரு சவுண்ட் வேவ் மாதிரி பாய்ச்சி அந்த ஸ்டோனை கிராக் பண்றது. ஸோ இட் டிபெண்ட்ஸ் அந்த பேஷண்ட் டு பேஷண்ட் பேசிஸ் சூட்டபிலிட்டி. இப்போ ரொம்ப ஒபீஸான பேஷண்ட்க்கு வேலை செய்யாது. ஏன்னா அந்த ஷாக் வேவ் வந்து கிட்னில ரீச் பண்ண டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப ஃபாரா இருக்கும். ஸோ சம்டைம்ஸ் நம்ம எஸ்பெஷலி இன் மலேசியா, நம்மளோட மலேசியா இந்தியாவிலலாம் அந்த ஸ்டோன்ஸ் ஆர் வெரி ஹார்ட் அண்ட் முக்கால்வாசி பேஷண்ட் அது பெரிய கல்லா ஹைட்ரனே தான் ப்ரிசென்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால ஷாக் வேவோட ஃபேவரபிலிட்டி இஸ் மச் லெஸ்ஸர் பட் ஸ்டில் டூவபிள். ஈவன் என்னோட ஹாஸ்பிட்டலில் கூட ஸ்டில் அவைலபிள் பட் ஒன்லி ஃபார் செலக்டட் பேஷண்ட்ஸ். ஓகே. அப்புறம் நம்ம இப்ப குடிக்கிற தண்ணியில வந்து வாட் கைண்ட் ஆஃப் த மினரல்ஸ் இப்ப நம்ம வந்து ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம அந்த டிமினரலைஸ் வாட்டர் குடிக்கிற மாதிரி தான் இருக்கு. வாட் எவர் வாட்டர் பியூரிஃபையர் நம்ம வீட்டில் வச்சிருக்கோம். ஸோ அது வந்து அட்வைசபிளா இல்லை எனி கைண்ட் ஆஃப் மினரல்ஸ் வந்து ரிக்வயர்டா? ஆர் வில் இட் அஃபெக்ட் இப்போ நம்ம வாட்டர்ல நிறைய ஐ மீன் சால்ட்ஸ் நிறைய இருந்துச்சுன்னா நம்ம குடிக்கிற வாட்டர்ல அது வந்து கிட்னி ஸ்டோன் ஃபார்ம் ரீசனா இருக்குமா? கரெக்ட் சார். என்ன சொல்றாங்கன்னா ஆக்சுவலி ஸ்டடிஸ் ஹவ் ஷோன் இந்த மாதிரி எக்ஸசிவா கால்சியம் கன்சியூம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அண்ட் வாட்டர் கூட ஜஸ்ட் நார்மல் ஃபில்டர் வாட்டர் இஸ் குட் இனஃப். மினரல் வாட்டர் குடிக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அந்த நம்ம உணவுல கிடைக்கிற அந்த கால்சியம் இஸ் adequate குட் இனஃப். இப்போ எக்ஸசிவா கால்சியம் சப்ளிமெண்ட் எடுத்தா யூ கேன் ஃபார்ம் ஸ்டோன். அந்த மினரலைஸ் தண்ணி குடிக்கிறது கூட சம்டைம்ஸ் எக்ஸசிவா சர்டன் மினரல் இருந்துச்சுன்னா கேன் காஸ் ஸ்டோன் ஃபார்மேஷன். ஸோ anything in moderation is okay. Anything excessive is going to cause problem. So if a normal filter water is good enough, we will drink about 2 to 3 liters a day. And don't hold the urine too long. Just ensure and the urine on the dilute irundhuchina it's good enough. Yeah, you don't need specific supplements or anything. Whatever we get from the balanced meal is good enough. Okay, thanks. Dr. Last question. நீங்க அந்த இப்போ வீடியோலாம் பார்த்தோம், வாட் எவர் தட் லேசர் அண்ட் ஆல் யுவர் அது பியர்ஸ் ஆகி போய் அந்த ஸ்டோனை உடைக்குது. வில் இட் அஃபெக்ட் த சரௌண்டிங் டிஷ்யூஸ்? ஏன்னா அந்த ஸ்டோனை உடைக்கிற லேசர் வந்து நம்ம டிஷ்யூஸ் அஃபெக்ட் பண்ணுமா? கரெக்ட் சார், குட் கொஸ்டின். அது கண்டிப்பா ரொம்ப ஹை செட்டிங்ல வச்சோம்னா அந்த ஹீட் வந்து அந்த டிஷ்யூல டிசிபேட் பண்ண வாய்ப்பு இருக்கு. இப்ப என்ன செய்வோம்னா we put it in a very low setting first. We make sure that the laser doesn't hit the tissue. நம்ம அதை செய்யும் போது we make sure அந்த சரௌண்டிங் டிஷ்யூ ஹீட் பண்ண படாதுன்னு பாத்துக்கோ. அப்படி கொஞ்சம் பட்டா கூட இஸ் நாட் a big problem. ஆனா அந்த that's why must be done by trained person. அப்படி அந்த டிஷ்யூவை ரொம்ப ஃபயர் பண்ணாங்கன்னா கண்டிப்பா டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால வந்து அதுக்கு இந்த செட்டிங் வைக்கணும். லோ செட்டிங்ல இருந்து ஆரம்பிச்சு அண்ட் தென் அதுக்கு ஃப்ராக்மெண்டேஷன் டஸ்டிங் செட்டிங்னு இருக்கு. அண்ட் நவ் லேசர் வந்து ரொம்ப அட்வான்ஸ் ஆயிருச்சு.
தே மேக் அ லாட் ஆஃப் நியூவர் டெக்னாலஜி. இப்போ ஒரு 5 years ago பார்த்தீங்கன்னா லேசர்லாம் முக்கால்வாசி ரொம்ப ஹீட் டிசிபேட் பண்ணோம். இப்போ உள்ள லேசர் பார்த்தீங்கன்னா கூலிங் சிஸ்டம் வச்சிருக்காங்க. ஸோ ஈவன் வென் இட் 5 years ரொம்ப கண்ட்ரோல்டான ஃபயரிங். தட் மீன்ஸ் அந்த கல்லை டார்கெட் பண்றோம்னா அந்த சரௌண்டிங்ல ரொம்ப டிசிபேட் பண்ணது. தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஃபார் ஆல் த ஆன்சர். யாரோ கை ரைஸ் பண்ணியிருக்காங்க, ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க, யாருன்னு தெரியல. ஐயா நான் தாங்க ஐயா கேட்டுட்டேன். ஐயா ஓ ரைட். ஐயா நான் ரைஸ் பண்ணிக்கிறேங்க ஐயா. வணக்கம். ப்ளீஸ் ப்ளீஸ் ஓ. கேளுங்க கேளுங்க. வணக்கம் டாக்டர், நான் முருகேசன் பேசுறேன். வணக்கம் இந்த சார். அந்த ப்ராஸ்டேட் வந்து பெருசாகிறது வந்து எபோவ் 45 மேலே தான் அந்த மாதிரி ஆகுதுன்னு சொல்றீங்க. இதுக்கு வந்து ஒரு சிலர் சொல்றாங்க வந்து ஆஃப்டர் 45-50க்கு அப்புறம் வந்து மேலோட அந்த செக்ஸுவல் ஃப்ரீக்வன்சி வந்து கம்மியாகிறதும் ஒன் ஆஃப் த ரீசன், அதனால கூட ஆகுதுங்கிறாங்க. அது வந்து சரியான தகவலா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். கரெக்ட். அது குட் கொஸ்டின் சார். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து அந்த சில இது பார்த்தீங்கன்னா அந்த செக்ஷுவல் ஃப்ரீக்வன்சி லெஸ், இஃப் யூ மெஸ்டுபேட்டிங் லெஸ், இஜாக்குலேஷன் குறவா இருக்கிறனால வந்து கேன்சர் வரும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. பட் ஸ்டடீஸ் ஹவ் ஷோன் இது வந்து நாட் அக்யூரேட். அந்த என்லார்ஜ்மெண்ட் வந்து நம்ம யங்கா இருக்கிறப்பயே ஆரம்பிக்கும். ஏன்னா நம்ம டெஸ்டோஸ்டரோன் வந்து இந்த யங்கான ஏஜ்ல ஸ்டார்ட் பண்ணுது. ஸோ ஆனா என்ன ஆஃப்டர் 40 வந்து நம்ம டெஸ்டோஸ்டரோன் லெவல் ஸ்டார்ட் டு ட்ராப். இந்த டைஹைட்ரோ டெஸ்டோஸ்டரோன் இருக்கும். ஸோ அது வந்து ப்ரோஸ்டேட் ஸ்டிமுலேட் பண்ணி இட் என்லார்ஜஸ் யுவர் ப்ரோஸ்டேட். இது வந்து நேச்சுரல் ஏஜிங் சேஞ்சஸ். இதை நம்ம ப்ரிவென்ட் பண்ண முடியாது. டிஃப்ரெண்ட் பேஷண்ட்க்கு டிஃப்ரெண்ட் இஃபெக்ட் இருக்கும். இப்போ நான் செக்ஷுவலி ஆக்டிவ் மேன் above 50 செக்ஷுவலி ஆக்டிவ் having regular sexual activity கூட still the prostate can enlarge. So அது வந்து there's no direct correlation and they have proven with Okay. studies. Proven state. Yeah, Okay. that's right. Yeah, so there's no direct correlation. அது வந்து sometimes I know some அதை பத்தி ஷேர் பண்ணியிருக்காங்க. ப்ரீவியஸ் பேஷண்ட் கூட கேட்டிருக்காங்க இந்த மாதிரி if you don't அந்த ரொம்ப குறவா எஜாக்குலேஷனால கேன்சர் வர வாய்ப்பு இருக்கு. ஸோ இட்ஸ் நாட் ட்ரூ. அது அந்த மெயின்லி அந்த ஹோமோனல் சேஞ்சஸ்னால ஆஃப்டர் 40 நம்மளோட அந்த ஹோமோன் ட்ராப், அந்த நம்ம டெஸ்டோஸ்டரோன் அந்த டிஹெச்டின்னு சொல்லுவாங்க, டைஹைட்ரோ டெஸ்டோஸ்டரோன் பேலன்ஸ், இந்த டிஹெச்டி கூட போனோடனே அந்த ப்ரோஸ்டேட் என்லார்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ. வணக்கம் டாக்டர். வணக்கம் சார். வணக்கம் ஐயா. ஐ எம் செல்வம். எனக்கு ஒரு சந்தேகம். எனக்கு 77 years old. ஹலோ. யா சார். யார் சார்? கேக்குதுயா? கேக்குது. தேங்க்யூ சார். எனக்கு வந்து நைட்ல மிட் நைட்டு யூரின் வரும்போது கொஞ்சம் லேட்டாக போகுது. அதே மாதிரி காரில் போகும்போதோ ட்ரெயினில் போகும்போதோ யூரின் போகிறது கொஞ்சம் லேட் ஆகுது. பாக்கி எனக்கு எதுவும் நான் இன்கன்வீனியன்ஸாக ஃபீல் பண்ணல. இது சம்மந்தமாக கேஸ்ட்ரோ என்னுடைய பிரதர்கிட்ட கேட்டேன், என்னடா இப்படி இருக்குன்னா வயசாகி போச்சு சும்மா கடாதா அப்படிங்கிறான். அது டாக்டர் தெரிஞ்சுக்கலாம் என்ன ஏதுன்னு தான் கேட்குறேன் டாக்டர். ஓகே. அதான் அது அந்த நீங்க சொன்னீங்க தெரியுமா, அந்த ராத்திரி நேரம் மூத்திரம் கஷ்டமா இருக்கு. சில பேஷண்ட்க்கு வந்து 2-3 தடவை ராத்திரி ஏங்கிக்கணும். இதெல்லாம் வந்து ஏர்லி அண்ட் ப்ரோஸ்டேட்டிசம் சிம்டம்னு சொல்லுவாங்க. ப்ரோஸ்டேட் என்லார்ஜ்மென்ட் சிம்டம். என்னைய கேட்டீங்கன்னா நீங்க ஒரு செக்அப் போயிட்டீங்கன்னா நல்லது. உங்களோட ப்ரோஸ்டேட் எவ்வளவு பெருசா இருக்கு அண்ட் ஒரு பிஎஸ்ஏ டெஸ்டிங் பண்ணிருங்க. யூஸ்வலி வந்து ஒரு மெடிகேஷன்ல இது இம்ப்ரூவ் ஆயிரும். அப்படி உங்களை போதர் பண்ணலன்னா மெடிகேஷன் ஸ்டார்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் ஒரு செக் பண்ணிட்டீங்கன்னா நல்லது. ஓகே ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ வெரி மச். வணக்கம் டாக்டர். வணக்கம், கோபால் பேசுகிறேன். டாக்டர், என்கிட்ட சில கேள்வி இருக்கு. பிஎஸ்ஏ டெஸ்டிங் நீங்கள் சொன்னீங்க. இப்போ நம்ம வந்து மெடிக்கல் செக்அப் எடுக்கிறோம் டாக்டர்கிட்ட. டாக்டர் என்ன சொல்கிறாங்க? அவங்க சொல்கிறாங்க உங்கள் கிட்னிலாம் ஓகே, உங்களோட பிளட்டெல்லாம் ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. பிளட்னு சொல்கிறதுல கிட்னி ஓகேன்னு சொல்கிறாங்க. அந்த டெஸ்ட்டுக்கு இந்த டெஸ்ட்டுக்கு என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது? அவங்க கிட்னி ஓகேன்னு சொல்கிறாங்கன்னா நம்ம நம்பிட்டு வந்துடுறோம். அப்போ இது அவசியம் நம்ம செய்யணுமா? அதான் சார், இந்த கிட்னி ஓகே இருக்குன்னு சொல்றாங்களே, அது வந்து உங்களோட அந்த ரீனல் ஃபங்க்ஷன், அந்த ஆர்பி ரீனல் ப்ரொஃபைல் ரீனல் ஃபங்க்ஷன் சொல்றாங்க. அது வந்து அந்த கிரெட்டினின் அந்த யூரியாலாம் பார்த்துட்டு கிட்னி நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. அந்த பிஎஸ்சின்றது வந்து ஸ்பெசிஃபிக் டு ப்ரோஸ்டேட் ஸ்பெசிஃபிக் ஆன்டிஜன். ஸோ இது யூஸ்வலி மேனுக்கு மட்டும்தான் செய்யணும். பிகாஸ் ஃபீமேலுக்கு அந்த பிஎஸ்சி இருக்காது. அந்த மேன் above 45 ஜெனரலி ஈவன் 45 இல்லை 50, if you don't have prostate cancer history-னா 50 and above அந்த பிஎஸ்சி இன்க்ளூட் பண்ணணும். ஆனா எல்லா ஸ்கிரீனிங் டெஸ்ட்லயும் செய்ய மாட்டாங்க. சம்டைம்ஸ் நீங்க ரிக்வெஸ்ட் பண்ணணும், அந்த மாதிரி பிஎஸ்ஏ இன்க்ளூட் பண்ண முடியுமா, இல்ல இந்த பிஎஸ்ஏ செஞ்சிருக்காங்களான்னு நீங்க ஸ்பெசிஃபிக்கா கேட்கணும். அந்த கிட்னி நல்லா இருக்குன்னு சொல்றது வந்து மோர் டுவர்ட்ஸ் யுவர் ரீனல் ஃபங்க்ஷன். ஓகே ஓகே டாக்டர்.
இன்னொன்று டாக்டர், அந்த இப்போ தண்ணி நீங்கள் குடிக்கணும்னு சொல்கிறீங்க, 1 to 3 லிட்டர்னு குடிக்கணும்னு சொல்கிறீங்க. மழை காலத்தில் வந்து நம்ம தண்ணி குடிக்காம நம்ம யூரின் நார்மலாக அதிகமாக வெளியாகும் அந்த குளிர்னால. அந்த நேரத்தில் நமக்கு தண்ணி தாகம் இருக்காது. அந்த நேரத்தில் தண்ணி கன்சியூம் பண்ணுற ரொம்ப குறைவாக தான் இருக்கும். அது எதுவும் இன்ஃபெக்ட் பண்ணுமா? ஐ திங்க் ஒரு ஷார்ட் பீரியட்ல தண்ணி இன்டேக் ரிடியூஸ் பண்ணீங்கன்னா பிரச்சனை இருக்காது சார். ஆனா முக்காவாசி பேருக்கு என்னன்னா இந்த லாங் டேர்மா இப்போ ஒன் இயர் 2 இயர்ஸா வந்து ஜெனரலி அவங்க ரொம்ப குறைவா தண்ணி குடிச்சிட்டு அந்த யூரின் கான்சென்ட்ரேட்டடா இருந்துச்சுன்னா டெஃபினெட்லி தேர் ஃபார்ம் ஸ்டோன். இப்போ ஒரு ஷார்ட் பீரியட் ஒரு ஃபியூ டேஸ்க்கு தண்ணி கம்மியா குடிச்சா பிரச்சனை இல்லை. ஓகே ஓகே டாக்டர். ஸோ அப்போ அந்த அனிமல் பேஸ்ட் நீங்கள் ப்ரோட்டீன்ஸ் நீங்கள் சொன்னீங்க, அதை வந்து குறைக்கணும்னு சொல்கிறாங்க. சில நேரங்களில் இப்போ நம்ம சைவமாக இருக்குன்னு சொன்னாங்க, சில டாக்டருங்க என்ன சொல்கிறாங்க, இல்லை நீங்கள் வந்து ப்ரோட்டீன் வந்து நீங்கள் இந்த மாதிரிலாம் எடுக்கணும், மீட் எடுக்கணும், அதை எடுக்கணும்னு சொல்கிறாங்க. இது ஒரு ஒரு கான்ட்ராடிக்டாக இருக்குது நம்ம சைவமாக இருக்கிறனால. இதுக்கு என்ன அட்வைஸ் டாக்டர்? சார் தட்ஸ் another குட் கொஸ்டின் சார். ஏன்னா நம்ம வெஜிடேரியன் மீல்ஸ்லயே அந்த ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ப்ரோட்டீன் கிடைக்குது. ஆனா என்ன அவங்க சொல்றாங்கன்னா அந்த அந்த அமினோ ஆசிட் இருக்குல்ல, அந்த பிளான்ட் பேஸ்ட் ப்ரோட்டீன்ல நம்மளுக்கு வந்து அந்த ஃபுல் அமினோ ஆசிட் ரேஞ்ச் கிடைக்காது. ஆனா ப்ரோட்டீன் பாத்தீங்கன்னா அந்த ப்ரோட்டீன் கண்டென்ட் மேபி ஈக்குவல். இப்ப செட்டன் ஒரு 100 கிராம் தோஃபு பாத்தீங்கன்னா அதுல ஒரு 20 கிராம் ப்ரோட்டீன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. மேபி ஈக்குவல் டு சிக்கன் ஒரு 100 கிராம் சிக்கன் பிரஸ்ட் அந்த ப்ரோட்டீன் வேல்யூ உங்களுக்கு கிடைக்கும். ஆனா அந்த அமினோ ஆசிட் கம்ப்ளீட்டா இருக்காது. ஆனா நிறைய நிறைய பேர் பிளான்ட் பேஸ்ட் டயட்ல வந்து they are doing quite well. ஓகே டெஃபினெட்லி நீங்க அனிமல் ப்ரோட்டீன் எடுத்தாதான் அந்த how to say you need the balance அப்படின்னு இல்ல. if you're vegetarian you can still get the adequate protein. சம்டைம்ஸ் என்னன்னா சிலவங்க அந்த அமினோ ஆசிட் எக்ஸ்ட்ராவா கன்சியூம் பண்ணலாம். இஃப் யூ ஃபீல் யோர் மசில் மேஸ் வந்து குறவா இருக்கோ இல்ல லெத்தாஜிக்கா இருக்கோ யூ கேன் டேக் அடிஷனல் அமினோ ஆசிட். அப்படி யூ டோன்ட் ஃபீல் எனிதிங் யூ ஆர் ஹெல்பிங் யூ டோன்ட் நீட் டு டேக். அப்படிங்களா டாக்டர்? ஒரு லாஸ்ட் கொஸ்டின் டாக்டர். இது டாக்டர் தான் சொன்னார் என்கிட்ட. அவர் சொன்னார், இது மாதிரி நீங்கள் வந்து வெஜிடேரியனாக இருந்தீங்கனாக்கா அது இந்தியாவில் தான் சாத்தியப்படும், மலேசியாவில் சாத்தியப்படாது, நமக்கு அந்த அளவுக்கு ப்ரோட்டீன் இல்லை. அப்படி இல்லை அதான் சார். இல்ல சார், ஐ திங்க் அது வெரி இல்லை அது இண்டிவிஜுவல் வந்து திங். என்னன்னாக்கா அது ஒரு ஆர்கியூமெண்ட் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா ஆமா ஒரு ஆமா, மெடிக்கலில் அவர் சொல்கிறாரு, நான் வந்து எதுக்கல அதை. கரெக்ட் கரெக்ட். அவர் வந்து அப்போ சொன்னார், நீங்கள் அட்லீஸ்ட் வந்து ஒரு முட்டையாவது நீங்கள் எடுக்கணும் அப்படின்ட்டு. நான் சொன்னாலும் நாங்கள் எடுக்கிறது கிடையாது. அது விட எப்படின்னு சொன்னாக்கா ஒரு கொண்டாடிக்க அந்த ஒரு சின்ன என்ன நமக்கு வந்து ஒரு நம்பிக்கை குறைவா போச்சு. ஒரு மலேசியாவில் அந்த மாதிரியான ஃபுட் நமக்கு இல்லையோ அப்படின்னு சொல்லி. உங்க என்ன சஜஷன் டாக்டர் இதுல? இல்ல சார், ஆக்சுவலி இட்ஸ் நாட் ட்ரூ. நம்ம இட் டிபெண்ட்ஸ். நம்ம வெஜிடேரியனா இருந்து என்ன கன்சியூம் பண்றோம். இப்போ லெட்ஸ் சே we are cooking at home, we get the balance and the fiber protein எல்லா பிளான்ட்லயே you can get the full range. I mean you can get a balance protein, adequate protein. ஆனா லெட்ஸ் சே நீங்க டெய்லி வந்து you must include some degree of protein. இப்ப இட்ஸ் குட் டு ஹேவ் அ நாலேஜ். இப்போ ஒரு லெட்ஸ் சே ஒரு 100 கிராம் பீன்ஸ்லயோ எவ்வளவு ப்ரோட்டீன் இருக்கு. சில டைம் நம்ம நினைக்கிறோம் அந்த அந்த வெஜிடபிள்ல வந்து ப்ரோட்டீன் அறவே இருக்காது. செர்டன் வெஜிடபிள்ல குறவு, ரொம்ப குறவு. ஸோ யூ நீட் டு இன்க்ளூட் திங்ஸ் லைக் அந்த தோஃபு, தெம்பே, செர்டன் பீன்ஸ் வித் ப்ரோட்டீன், கினோவா, அந்த மாதிரி திங்ஸ். ஸோ ஐ திங்க் அந்த நாலேஜ் இருந்துச்சுன்னா வெஜிடேரியனா இருந்தா there's no problem. It's நீங்க not true சொல்ற that லென்டில்ஸ்ல வந்து lentils, நிறைய. correct, lentils. Yes. Yeah, lentils, certain lentils got high protein. So it's important to know எதுல எவ்வளவு protein இருக்கு. So at least you have a balance. And adequate protein எடுத்தீங்கன்னா by right no issues. இல்ல எடுத்துக்கிட்டு இருக்கிறோம், இல்லைன்னு சொல்ல. ஏன்னா இந்த மெடிக்கல் ம்ஹும். செக்அப் நான் வந்து ரெகுலரா போறனால இந்த கம்பெனில ஆஹா, என்னை வந்து 6 months ஒன்ஸ் அனுப்புவாங்க. அப்ப correct. வந்து அந்த இது வந்து கிட்னி இதெல்லாம் டெஸ்ட் அவங்க செஞ்சிருவாங்க. இன்னைக்கு தான் நான் கேள்விப்பட்டேன் பிஎஸ்சின்னு ஒரு டெஸ்ட் இருக்குன்னு சொல்லி. ம்ஹும். ரொம்ப நன்றி டாக்டர் உங்களுக்கு. அது வந்து எனக்கு நான் அடுத்த மெடிக்கல் செக்ல நான் கேட்டு பார்க்குறேன் டாக்டரை. ம்ஹும். ஆனா இப்ப இந்த ஃபுட் வாய்ஸ்ல வந்து அந்த ஒரு சந்தேகம் வந்துருச்சு, இப்படி இருக்குமோ ஆஹா. அப்படின்னு சொல்லி. அதனால தான் கிளாரிஃபை பண்ணேன் உங்ககிட்ட. Yeah, I think இல்ல சார், you don't need to worry. Yeah, I think a lot of vegetarian patients are doing well. ஆனா நீங்க செய்யறது correct. I mean you do your regular blood test. என்ன other problem with vegetarian அந்த anemic போயிருவாங்க சில ஆளு because you don't have enough iron. But I think again நீங்க பேலன்ஸா எடுத்து ரெகுலரா மானிட்டர் பண்ணீங்கன்னா I think no problem. ஓகே ஓகே And then டாக்டர். sometimes இப்படி let's say certain you do calcium low இருக்கோ இல்ல certain tests low இருக்குன்னா you can take some supplements. Sometimes supplements do help. இப்ப அந்த multivitamin or aminos. அதுலயும் மாறுபாடு கருத்து இருக்கு. ஏன்னா ம். டாக்டர் வேரியன்ஸ்னால சில டாக்டர் சொல்றாங்க, இல்ல நீங்க சப்ளிமெண்ட் எடுக்காதீங்கன்றாங்க, ஆமா சிலர் ஆமா, correct எடுங்கன்றாங்க. correct. அது Yeah, ஏன்னா இந்த மெடிக்கல் உங்க உங்க லைன்ல உள்ளவங்க தான் நல்லா தெரியும். ஆமா. ஆ, ஆ.
அது ட்ரூ சார். அதுவும் கான்ட்ரோவர்ஷியல். அது இம்பார்ட்டன்ட். நீங்க எனி சப்ளிமெண்ட் ஜஸ்ட் கன்சல்ட் யுவர் டாக்டர் டயட்டிஷியன். ஜஸ்ட் மேக் ஷூர் அந்த கண்டென்ட். ஏன்னா இப்போ வந்து சப்ளிமெண்ட் வலுவா இருக்கு. என்ன புல்லுக்கு போடுறாங்கன்னு நம்மளுக்கு தெரியல. They ஆமா say it's multivitamin, and they put some chemical content. So sometimes in the supplement must be careful. I mean, maybe trusted supplements and the components எல்லாம் கரெக்டா நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா பிரச்சனை இல்லை. ஓகே ஓகே டாக்டர். ஏன்னா டாக்டர் மூர்த்தியும் நிறைய அட்வைஸ் பண்ணுவார் இதில். ஸோ பரவாயில்ல. ரொம்ப நன்றி டாக்டர் உங்கள் விளக்கத்துக்கு. ஓகே சார், நோ ப்ராப்ளம். யாருக்காவது சந்தேகம்னா நம்ம அடுத்தது விநாயகமூர்த்தி ஐயா மீட்டிங்ல இருக்காரு, அவங்க போடலாம்னு நினைக்கிறேன். யாருக்கா ஓகே கேள்விகள் சார், இருக்கா? ஓகே சார். There are questions இருக்கா? We'll go to Rag. So thank you, Dr. சூரியராஜ் கருப்பையா. ரொம்ப ரொம்ப நன்றி, அருமையாக, ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லா கேள்விக்கும் ரொம்ப பொறுமையா, அழகா, அருமையா விளக்கி சொன்னீங்க. சர்ஜரிலாம் நேரா பாக்குற மாதிரி நிறைய வீடியோஸ் காமிச்சீங்க. வெரி இன்ஃபர்மேட்டிவ் டாக்டர். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ, உங்களுக்கும் தேங்க்ஸ் ரொம்ப சொல்லணும். நன்றி. இப்படி ஒரு அறிவார்ந்த பிள்ளையை பெற்றெடுத்த நம்ம கருப்பையாவுக்கு நன்றி சொல்லணும். பலருக்கும் நன்றி சொல்லி நீங்கள் ஐயா, ஒரு நீடூழி டவுட் நலமோடு கேட்கலாமாங்கய்யா? வளமோடு பலருக்கு திருவிழாவில் நீடூழி வாழணும் ஐயா. மிக்க நன்றி. ஐயா ஒரு நன்றி டவுட் ஐயா. கேட்குறாரு முத்து. அது வேறு நல்லதுரை கேட்க போறாருன்னு நினைக்கிறேன் ஐயா. நல்லதுரையா, என்ன சொல்லுங்க நல்லதுரையா. நல்லதுரையா, கேட்கணுமா? டெய்லி 2 liters கொடுக்குறாங்க. சரியா ஒரு டவுட் சரியா இருக்குங்க, கேட்கல. கேட்கலாமாங்கய்யா? கேளுங்க. கேட்கலாமாங்கய்யா? ஹலோ. கேளுங்க 2 liters தண்ணி குடிக்கணும்னு சொல்றாங்கய்யா. சம்டைம்ஸ் சொல்லுங்க. இப்ப கேக்குது. எஸ், டெய்லி 2 liters தண்ணி குடிக்கணும்ன்றாங்கல்ல. இப்போ நம்ம சம்டைம்ஸ் டிராவல்ல இருக்கும்போது தண்ணி குடிக்க முடியாது. அந்த மாதிரி டெய்லி கம்பல்சரி குடிச்சாகணுங்களா? இந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணிக்கலாமா? ஒரு நாள் குடிக்காம இருக்கிறதுனால நெக்ஸ்ட் டே குடிச்சதுனால அது பேலன்ஸ் ஆயிக்குமா? இல்ல கம்பல்சரி டெய்லி தண்ணி குடிச்சுதான் ஆகணுங்களா? ஆக்சுவலி அந்த இப்போ லட்சே ஒரு நாள் 2 நாள் மிஸ் ஆயிருச்சுன்னா அது பிரச்சனை இல்லை. லாங் டேர்மா இப்போ லட்சே நீங்க 2-3 weeks தண்ணி கம்மியா குடிக்கிறீங்கன்னா ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்கு. another way you can do it is, இப்போ லட்சே நீங்க டிராவல் பண்ண போறீங்கன்னா காலையிலேயே ஒரு 500 to 1 liter குடிச்சிட்டு then after you come back you can take the rest of it. You can space it into 3 times. Sometimes நம்ம வேலை பிஸியா இருக்கிறதுனால அந்த தண்ணி குடிக்க மறந்துடுவோம். So you can space it out. You can put it like 500 morning, afternoon, evening, and then night. But before sleep, preferably 2 hours before sleep, you don't need to drink so much because அப்புறமா frequent ஏஞ்சி யூரின் போகணும். ஆனா ஜெனரலி 1-2 days மிஸ் பண்ணீங்கன்னா பிரச்சனை இல்லை. தேங்க்யூங்க, அதாங்க டவுட்டா இருந்தது. தேங்க்யூ. ஓகே தேங்க்யூ டாக்டர் சூரியராஜ். நன்றி. தேங்க்யூ, ரொம்ப நன்றி ஐயா. உங்களுக்கும் நன்றி, உங்களை ஈண்டெடுத்த தாய் தந்தையருக்கும் நன்றி, வள்ளல் பெருமாருக்கு நன்றி. நீங்கள் நீடூழி வாழ்நிய வளர் பெருமான் திருவிழாவில் மிக்க மகிழ்ச்சி. அடிக்கடி சந்திப்போம் ஐயா. கண்டிப்பா. நன்றி ஐயா, நன்றி. அடுத்து நமது டாக்டர் விநாயகமூர்த்தி ஐயா அவர்கள் தன்னுடைய தொடர் உரை இப்பொழுது ஆற்ற இருக்கிறார்கள். வள்ளலாருடைய அந்த மூலிகை அட்டவணை பற்றி ஒன்று விளக்க இருக்கிறார்கள். ஐயா, டாக்டர் ஐயா வாருங்கள் ஐயா, மேடை இனி உங்களது. நன்றி. இதுவரைக்கும் அருமையான படைப்பை செய்த டாக்டர் சூரியராஜ்க்கு நன்றியும் சொல்லி நான் இப்போது இந்த வகுப்பின் 2வது பாகத்துக்கு செல்வோம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. ஸ்லைட்ஸ் தெரியுதுங்களா? தெரியுதுயா, சின்னதா தெரியுது. இது சென்ற வகுப்போட தொடர்ச்சி. சென்ற வகுப்புல நம்ம தொடர்ந்து சிறுநீரக மண்டலத்தை சார்ந்த சில மூலிகைகளை நம்ம சிந்தித்து வருகின்றோம். அதாவது வள்ளல் பெருமான் உரைநடை பகுதியில நீண்ட பட்டியல் கொடுத்திருக்காங்க. அதுல இருந்து ஒரு 6 மூலிகையை நம்ம தேர்ந்தெடுத்து இந்த 2 வகுப்பு, இன்றைய 2வது வகுப்பு, சென்ற வகுப்புல ஒரு 4-5 மூலிகையை நம்ம சிந்தித்தோம்.
இன்று தொடர்ச்சியாக இன்னும் 3 மூலிகை சிந்தித்து இந்த இந்த அட்டவணையில உள்ள அதாவது சிறுநீரக மண்டலத்தை சார்ந்த மூலிகைகளை வந்து ஒரு நிறைவு செய்ய உள்ளோம். சென்ற வகுப்புல நம்ம பார்த்தது வந்து நெரிஞ்சல். அதுல வந்து 3 வகையான நெரிஞ்சல்: சிறு நெரிஞ்சல், பெருநெரிஞ்சல், சிகப்பு நெரிஞ்சல். பெருமான் சொல்றது வந்து சிகப்பும் சிறு நெரிஞ்சலும் பெருமான் வந்து அதோட குணங்களை வந்து நம்ம பார்த்தோம், அதோட பயன்களும் வந்து நம்ம பார்த்தோம். அதை அடுத்து முள், வெள்ளரி, கரும்பு, சிறுவிடு கொள்ளு, அது மட்டும் இல்லாம நம்ம பொடுதலை, இந்த மூலிகை எல்லாமே வந்து சென்ற வகுப்புல வந்து நம்ம சிந்தித்தோம். சென்ற வகுப்புல நான் சொன்னது போல நான் வந்து ஒரு சித்த மருத்துவர் கிடையாது. அதனால இது வந்து என்னோட இன்டர்நெட்ல தேடி சில ஜேர்னல்ஸை படிச்சு ஐயா வந்து ஒரு நல்ல க்ளூ கொடுத்தாங்க. அதாவது பதார்த்த சிந்தாமணியில பதார்த்த சிந்தாமணியில வந்து இது நீண்ட விளக்கங்கள்லாம் இருப்பதாக ஐயா சொன்னதுனால இந்த வகுப்பு வந்து நிறைய விஷயங்களை வந்து அங்கிருந்து நான் பார்த்து என்னால் புரிந்து கொள்ள முடிந்ததை வந்து இந்த வகுப்புல நான் படைத்துள்ளேன். நம்ம இன்று சிந்திக்க உள்ள மூலிகை வந்து முதல் மூலிகை வந்து திருப்பூனை காளி. இது வந்து நம்ம அடிக்கடி எல்லா இடத்துலையும் பார்க்கக்கூடிய ஒரு மூலிகை தான். ஆனால் பெருமான் சொல்லும்போது தான் இது வந்து இதோட மருத்துவ குணம் வந்து நமக்கு நம்ம அறியலாம். இதுக்கு வந்து மற்ற பெயர்கள்லாம் உண்டு. அதாவது அம்மன் பச்சரி, முசுமுசக்கை என்ற பெயர் கூட இதுக்கு இருக்கு. இதுக்கு வந்து பூனை காளின்னு வந்து இதுக்கு வந்து எப்படி பேர் வருதுன்னா இந்த இலையோட அமைப்புன்னு சொல்றாங்க. இந்த இலை வந்து அந்த பூனையோட பாதமோட அச்சு போல இருக்கிறதுனால இது வந்து சிறு பூனை காளி என்ற பெயர் வந்தது. இது வந்து மலேசியால வந்து இது டப்பா பழம்னு நாங்க சொல்லுவோம். ஏன்னா அந்த பழம் வந்து இதை வந்து நிறைய பேர் சாப்பிட்ருப்பீங்க. இது பழுக்கும் போது மஞ்சளா இருக்கும். அதை நம்ம வந்து உடைக்கும் போது ஒரு டப்புன்னு ஒரு சத்தம் வர்றதுனால இதுக்கு வந்து டப்பா பழம்னு நாங்கள் மலேசியால சொல்லுவோம். சிறு குழந்தைகள் வந்து இதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதோட பெருமான் சொல்ற விஷயம் வந்து இது வந்து நீர் இறக்கி, அதாவது ஒரு டயரெட்டிக். சென்ற வகுப்புல நம்ம பார்த்தது போல, அதாவது நெரிஞ்சலுக்கும் இதே ஒரு தன்மை உண்டு. அதாவது நம்ம உடம்புல உள்ள தேங்கி இருக்கக்கூடிய தேவையற்ற அந்த நீரை வந்து இது வெளியேற்றும். அப்ப நம்ம சிறுநீரக அந்த யூரினோட ஓட்டத்தை வந்து அதிகரிக்கும். அதுல கற்களோ இல்ல பாக்டீரியா தாக்கம் இருந்தா அது வந்து இது வந்து வெளியேற்றும். அது மட்டும் இல்லாம அந்த யூரின்ல உள்ள அந்த எரிச்சல், கட்டி, அது எல்லாமே வந்து நீக்கக்கூடிய தன்மை இதுக்கு உள்ளது. அப்புறம் இதுக்கு வந்து அலர்ஜி எதிர்ப்பு, அதாவது ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி குணம் கூட இதுக்கு இருப்பதாக கூறப்படுகிறது. பதார்த்த குண சிந்தாமணியில இது வந்து இந்த பாடல் வந்து அங்க இருக்கு. இதுல வந்து பெருமான் சொல்ற இடம் கூட இது வந்து யோனி கடுப்பு அகற்றும் என்ற இந்த பாடல்ல நீங்க பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம இது வந்து விந்துவை புஷ்டி செய்யும், வீரியத்தை உண்டாக்கும். அதாவது இது உட்கொள்றவங்களுக்கு வந்து அந்த ஸ்பெர்மோட கவுண்ட் வந்து அதிகரிக்கும், அந்த ஸ்பெர்மோட மொட்டிலிட்டி கூட அதிகரிக்கும் என்று கூறப்படுகிறது. இதை எப்படி எடுத்துக்கலாம்னா இது வந்து ஒரு குடிநீராகவோ, இது வந்து ஒரு வேர் கஷாயமாகவோ இல்ல பால் கஷாயமாகவோ இது வந்து உட்கொள்ளலாம். இதை வந்து இலைகளை எடுத்து அதை நீர்ல விட்டு அதை கொதிக்க வச்சு சுண்ட விட்டு அதை வந்து அந்த நீரை வந்து நம்ம எடுத்துக்கலாம். இல்ல வேரை மட்டும் எடுத்து அதை இடித்து அதுல உள்ள சாறை எடுத்து நம்ம உட்கொள்ளலாம் என்று இது எல்லாமே நான் எடுத்தது வந்து பதார்த்த குண சிந்தாமணியில உள்ள குறிப்பு தான் நான் எடுத்தது. இல்ல பால் கஷாயமாக இதை வந்து உட்கொள்ளலாம் என்று அறிவுரை கொடுக்கப்பட்டது. அப்புறம் ஜேர்னல்ஸ்ல வந்து ஏகப்பட்ட ஜேர்னல்ஸ் வந்து இது ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு சில ஜேர்னல்ஸ் மட்டும்தான் நான் இங்க சொல்லியிருக்கேன். அதாவது இதோட டயரெட்டிக் இஃபெக்ட், அப்புறம் இது வந்து சிறுநீரக திசுக்களை வந்து இது பாதுகாக்கும் தன்மையுடையது. அதாவது நெஃப்ரோ ப்ரொடெக்டிவ் இஃபெக்ட் வந்து இதுக்கு இருப்பதாக கூறப்படுகின்றது. அடுத்தது வந்து பெருமான் சொல்றது வந்து நெட்டி. இந்த ஜேர்னல் வந்து இந்தியன் இன்டர்நேஷனல் ஜேர்னல் அது?
இன்டர்நேஷனல் ஜேர்னல் ஆஃப் பார்மசூட்டிக்கல் சயின்ஸுங்க. ஓ, இது எங்க எந்த கண்ட்ரில இருந்து வெளியிடுவாங்க, ஆராய்ச்சி பண்ணுவாங்க, அதெல்லாம் எந்த கண்ட்ரில இந்த லேப் இருக்கும்? திருமுருகன் டெஸ்ட்காக நான் கேக்குறேன். ஐயா இதுல இப்ப நிறைய ஜேர்னல்ஸ் வந்து ஆன்லைன் ஜேர்னல்ஸ் நிறைய வந்துருச்சுங்க. எப்படிங்க? ஆன்லைன் ஜேர்னல்ஸ் நிறைய ஓ, இருக்குங்க. ஆன்லைன் அந்த இப்ப சேனல்ஸ். ஓகே ஓகே. ஓ, அதான் ஆமா இன்டர்நெட் கண்ட்ரி வராது அப்போ. ஓகே. இல்ல கண்ட்ரி இருக்கு, இந்தியா பேஸ்டும் இருக்கு. அவங்க என்ன பண்றாங்கன்னா சர்டன் அதர் கண்ட்ரிஸ், இப்ப யூரோப் சம் கண்ட்ரிஸ் இருக்க ஒரு பேனலை வந்து உள்ள இன்க்ளூட் பண்ணிக்கிறாங்க. அத ஓகே பண்ணிட்டு ஓகே. ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் வந்து இந்தியால இருக்கும். பட் ரிவ்யூவர்ஸ் எல்லாம் வந்து ஒரு 20 பேர் இருப்பாங்க டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்ல. அவங்க ரிவ்யூ ஓகே. பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா இப்ப கொஞ்சம் நிறைய எக்கச்சக்கமா ஆயிடுச்சுங்க. அதனால கொஞ்சம் தரம்ன்றது சில டைம் எதிர்பார்க்க முடியாது. பேரை பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரமாதமா இருக்கும். அதை நம்ம உள்ள போயிட்டு அது அதோட வேல்யூ பார்க்கணும். நம்ம அது ஆக்சுவலா வேல்யூ இருக்கு. அந்த வேல்யூ வச்சுதான் நம்ம வந்து இந்த ஜேர்னலோட வந்து மதிப்பீடு இருக்க முடியாது. ஓகே ஓகே. நம்பர்ஸ் இருக்காது, அந்த நம்பர்ஸ் வச்சு நாங்க சொல்லுவோம். ஓகே. தேங்க்யூ சார். ப்ளீஸ் கண்டினியூ சார். டாக்டர் சார், சாரி ஃபார் இன்டரப்ஷன். அது ஆத்தர் எல்லாம் அது ஜேர்னல்ஸ்ல பார்க்கலாங்கய்யா. அது எல்லாம் டீடைல்ஸ் தான். ஓகே சார். அடுத்தது வந்து பெருமான் சொல்றது வந்து நெட்டியும் வந்து 2 வகை உண்டு. அது ஒன்று வந்து தண்ணீர் நெட்டி அல்லது ஆற்று நெட்டி, இன்னொன்று வந்து காட்டு நெட்டி. ஸோ இதோட படங்கள் வந்து நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஒன்று வந்து பெருசா இருக்கும், இன்னொன்று வந்து கொஞ்சம் சிறிய அளவுல இருக்கும். அது இலைகள் கூட வித்தியாசம் நீங்க வந்து இங்க அழகா கொடுக்கப்பட்டது. ஒன்று வந்து வயல் போன்ற இடத்துல இருக்கும், அதாவது காட்டு நெட்டி. இந்த தண்ணீர் அல்லது ஆற்று நெற்றி, அது பேர்லே அதோட குணம் வந்து கொடுக்கப்பட்டது. அதாவது அது வந்து நீர்நிலை பகுதியில வந்து இந்த வகையான தாவரம் வந்து கிடைக்கும். இந்த தண்ணீர் நெட்டி வந்து இந்தியன் காக்னு சொல்றாங்க. அதாவது இது வந்து ஒரு அதோட தண்டு வந்து தக்க போல இருக்கிறதுனால இது வந்து இந்தியன் காக். அதனால இது வந்து கைவினை பொருட்களுக்கு வந்து இதை ரொம்ப பயன்படுத்துறாங்க. ஸோ இங்க நீங்க பார்க்கலாம், அதோட தண்டை வந்து தக்க மாதிரி இருக்கிறதுனால அதை சீவி அழகா கைவினை பொருட்கள்லாம் செய்யறாங்க. இதுதான் தண்ணீர் நெட்டி. பெருமான் சொல்றது வந்து இந்த தண்ணீர் நெட்டியா தான் இருக்கணும். ஏன்னா இதோட மருத்துவ குணம் பார்க்கும்போது ரெண்டுக்கும் ஏறத்தாழ ஒரே மருத்துவ குணங்கள் உண்டு. ஆனா அதிகமா வீரியம் உள்ளது வந்து இந்த தண்ணீர் நெட்டி தான். அடுத்தது வந்து இந்த காட்டு நெட்டி வந்து இது வந்து எதுக்காக பயன்படுத்துறாங்கன்னா, நெல் வயல்ல வந்து இது வந்து செடியா நட்டு அப்புறம் அதை டிராக்டர் விட்டு உழுது அது வந்து ஒரு இயற்கை உரமாக பயன்படுத்துறாங்க. ஏன்னா இந்த பிளான்ல உள்ள வேர்ல வந்து நொடியூல்ஸ் இருக்கு. அந்த நொடியூல்ஸ் வந்து காற்றுல உள்ள நைட்ரோஜன் வந்து அதனால ஃபிக்ஸ் பண்ண முடியும். அதனால இது வந்து ஒரு இயற்கை உரம். ஸோ பதார்த்த குண சிந்தாமணியில இது வந்து நீரை கட்டும், நிலை நீர் கட்டும். பெருமான் கூட இதே தான் சொல்றாங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்த மூலிகை எல்லாமே வந்து டயூரேட்டிக் எஃபெக்ட். அது நம்ம உட்கொண்டா நமக்கு வந்து அதிக நீர் சிறுநீர் கழிப்போம். ஆனா அடுத்த 2 மூலிகை நம்ம பார்க்கக்கூடிய மூலிகை வந்து இதை வந்து ஆப்போசிட் ஆக்ஷன், அதுக்கு எதிர்ப்பு செயல்பாடு அதுக்கு உண்டு. அதாவது அதிகமான நீர் போகக்கூடிய நோய் உள்ளவங்களுக்கு வந்து இந்த மூலிகையில் நம்ம எடுத்தா அது வந்து நீர் போறது வந்து கட்டும்னு சொல்லப்படுகின்றது. இது அதான் இது வந்து முக்கியமா நீரிழிவு நோய் உள்ளவங்களுக்கு வந்து அதிகமா நீர் போகும் நிலையில பாலியூரியான்னு சொல்லுவோம். அதை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு வந்து இந்த மூலிகையை வந்து நம்ம பயன்படுத்தலாம். அதாவது இந்த ஆற்று நெற்றியை வந்து பயன்படுத்தலாம். அது மட்டும் இல்லாம சிறுநீரக பாதையில ஏற்படும் எரிச்சல், இதுக்கு வந்து குளிர்ச்சி தன்மை உடையதுனால இது வந்து அந்த அந்த கடுப்பு, அந்த எரிச்சலை வந்து குறைக்கும் ஆற்றல் அதுக்கு உண்டு. அது மட்டும் இல்லாம அந்த சிறுநீர் பாதையில வந்து புண்கள் வந்து ஏற்பட்டால் அந்த புண்களை வந்து சரிப்படுத்துறதுக்கு இது தன்மை. இது எப்படி வந்து நம்ம அந்த சிறு பூனை காளியை வந்து எடுத்தோமோ இதையும் வந்து ஒரு குடிநீராகவோ இல்ல வந்து ஒரு சாராகவோ வந்து பிழிந்து நம்ம இதை வந்து உட்கொள்ளலாம் என்று கொடுக்கப்பட்டது.
இதுவும் வந்து நிறைய ஜேர்னல்ஸ் வந்து நீங்க ஆன்லைன்ல தேடலாம். அதோட அதோட ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வந்து நிறைய ஆராய்ச்சி செஞ்சிருக்காங்க. இதோட மெடிக்கல் தாவர பெயர் வந்து எசிஸ் நோமெனி எஸ்பெரா. அந்த காட்டு நெட்டி வந்து இண்டிகான்னு வரும். ஸோ அதுவும் இதுவும் வந்து சில வேறுபாடுகள் வந்து அதுக்கு உண்டு. கடைசியாக நம்ம பார்ப்பது வந்து வரசுண்டி. இது வந்து சாதாரணமா அதோட பேர் என்னன்னா தொட்டாசிலிங்கி. இது வரைக்கும் நம்ம சாதாரணமா அது வந்து பிடுங்கி எறியக்கூடிய ஒரு செடியை வந்து பெருமான் வந்து அது வரச்சுண்டின்னு சொன்னதுனால நமக்கு வந்து அதோட மருத்துவ குணம் நமக்கு தெரியாம போகுது. ஆனா இது வந்து நம்ம சிறுநீரக கோளாறுக்கு இது வந்து ஒரு சிறந்த மூலிகை. இது வந்து பதார்த்த குண சிந்தாமணியில மேக வெட்டையோடு விடாதபாடாவிடம். இதெல்லாம் இந்த பகுதியெல்லாம் எனக்கு அவ்வளவா புரியல. ஆனா மேக வேட்டைன்னு நான் தேடும் போது இது வந்து யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன், அதாவது சிறுநீர் கழிக்கும் இடத்துல வந்து தொற்று பாக்டீரியா இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டால் அது வந்து மேக வேட்டைன்னு சொல்றாங்க. இன்னொரு இடத்துல நான் அதை தேடும் போது அந்த பாலியல் தொடர்புனால செக்ஷுவல் அக்வைர்ட் இன்ஃபெக்ஷன், அதாவது எஸ்டிடின்னு சொல்லுவோம், கொனோரியா என்ற ஒரு பாக்டீரியானால இது ஏற்படக்கூடிய நோய்க்கு தான் இந்த பேர் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த நோய்க்கும் வந்து இந்த மூலிகை வந்து பயன்படுத்தலாம். இதோட பயன் வந்து எப்படி வந்து வெட்டி வந்து நம்ம நீரை அந்த பொலியூரியா வந்து நிறுத்துமோ அதே குணம் தான் இதுக்கும் உண்டு. இது வந்து நம்ம வேர் வந்து குடிநீராகவோ அத இலை வந்து சாராகவோ வந்து நம்ம பிழிந்து எடுத்துக்கொள்ளலாம் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுவும் வந்து நிறைய ஜேர்னல்ஸ் வந்து ஆராய்ச்சி செஞ்சிருக்காங்க. இதோட தாவர பேர் வந்து மிமோசா புடிகா. இது வந்து ஆன்டி யூரோலிட்டிக், அதாவது நம்ம சிறுநீரக குழாயில வந்து கற்கள் ஏற்பட்டால் இது வந்து இந்த மூலிகையை பயன்படுத்தலாம். நெப்ரோ ப்ரொடெக்டிவ். ஆனா இது நிறைய இந்த ரீசர்ச் எல்லாமே வந்து எப்படி செஞ்சிருக்காங்கன்னா இன்விட்ரோவா செஞ்சிருக்காங்க. அதாவது லேப்ல வந்து ஒரு ஒரு பிராணியை பயன்படுத்தி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சுதான் இது கண்டுபிடிச்சிருக்காங்க. ஹியூமன் டெஸ்டிங் வந்து அவ்வளவா அவங்க செஞ்சதில்லை. இதுக்கும் வந்து ஆன்டி மைக்ரோபியல், நம்ம அதை சொன்னது போல பாக்டீரியா இன்ஃபெக்ஷன், யூரின்ல வந்து தொற்று ஏற்பட்டால் அதுக்கு வந்து இதை பயன்படுத்தலாம் என்று ஆராய்ச்சி வந்து இது காட்டுது. இதுதான் என்னுடைய இந்த வாரத்துக்கான படைப்பு. அதாவது நம்ம தொடர்ந்து வள்ளல் பெருமான் கூறிய அந்த மூலிகை நீண்ட பட்டியல் பெருமான் கொடுத்திருக்காங்க. முடிந்த அளவுக்கு நம்ம அந்த சிறுநீரக தொகுதியை சார்ந்த அந்த மூலிகை எல்லாமே வந்து நம்ம பார்த்து விட்டோம். நாம் ஆரம்பத்துல சொன்னது போல இது வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து ஒரு சித்த மருத்துவர் வைத்து கொண்டு இதை வந்து அவங்களோட ஆலோசனைப்படி வந்து நம்ம இதை உட்கொள்ள வேண்டும். மருந்தாக நம்ம எடுத்துக்கொள்ளாமல் இதை வந்து உணவாக நம்ம எடுத்துக்கொண்டால் நமக்கு நிறைய பயன் உண்டு என்று சொல்லி இந்த உரையை நான் முடித்துக் கொள்கின்றேன். இந்த வாய்ப்பினை அளித்த பெண்ணாடம் அறநிலையத்தார் அன்பர்களுக்கும் ஞானாசிரியருக்கும் நன்றியை சொல்லி நான் விடைபெறுகின்றேன். நன்றிங்கய்யா. மிக அருமை ஐயா. 4-5 மூலிகைனா கூட நம்ம பயனுள்ள மூலிகைகள். அதுவும் இன்னைக்கு நம்ம டாக்டர் சூரியராஜ் ஐயா பேசிய அந்த தொடர்புடையது, நியூராலஜி சம்பந்தப்பட்டது, சிறுநீர் சம்பந்தப்பட்டது, மிக அருமையான 3 மூலிகைகள் சொன்னாரு. சிறு பூனை காளி, இது முசுமுசுக்கைங்கிற வார்த்தை சொன்னாரு. முசுமுசுக்கி தான் நம்ம இருகை பூனைன்னு சொல்லுவாரு சித்த வைத்தியத்துல. நம்ம நார்குடிச்சூர்ணத்துல பயன்படுத்துறோம். அதனால இந்த முசுமுசுக்கி தானாங்கிறது கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஐயா. அந்த படம் வந்து இலையை வந்து நான் தனியே பார்க்க முடியறதுனால இந்த கொடிகள் மாதிரிதான் இருந்தது. இந்த காய் கொடிகள்லாம் பார்த்தா ஏன்னா இலை பார்த்தா சொல்லலாம் முசுமுசுக்கியான்னு நான் சொல்லிடுவேன். நம்ம ஒரு நாள் பயன்படுத்துறோம். அந்த முசுமுசுக்கை இல்லைங்கய்யா.
அதான் கேட்குறேங்க நான். அது இல்ல, அது கண்டிப்பா இல்ல. ஆனா இந்த இலையிலயும் முசு முசுன்னு அந்த அந்த ஸ்மால் பிரஷ் மாதிரி இருக்கிறதுனால இதுக்கும் அந்த பேர் உண்டு. ம். ஆனா இது அந்த நம்ம நார்கோட்டில பயன்படுத்துற இது இல்ல, முசு முசுக்க இல்லை இது. அது இல்ல. அதோட பழம் வந்து வேற மாதிரி இருக்கும்ல. ஆமாய்யா, அதெல்லாம் அந்த காய் பார்த்தேன் நான், சின்னதா பச்சையா இருந்தது. அது இலையை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம் ஐயா. அது முசு முசுன்னு தான் இருக்கும், முள்ளு மாதிரி இருக்கும். அந்த இலை மேல வந்து முள்ளு முள்ளு இருக்கிறதுனால இது வந்து முசு முசுன்னு இருக்கும். ஆனா அந்த முசு முசு கிடையாது. right. ஒரே ஃபேமிலிங்க ஐயா, அது எல்லாம் ஒரே ஃபேமிலி. இருக்கலாம். ஆனா அது வேற, இது வேற. வேற. அதான் நினைக்கிறேன். தென்னை பனைங்கிற மாதிரி ஒரே ஃபேமிலியில வருது. ஆமாம். மகிழ்ச்சி. அதுபோல இந்த நெட்டியை பத்தி சொன்னார். இந்த பித்து பிளான்ட்னு சொல்லுவாங்க. அது வந்து பல கைவினை பொருள் பயன்படுத்துறாங்க. அது மூலிகை பொருளுங்கிறது எனக்கு இன்னைக்கு தான் தெரியும். ரொம்ப அருமையான மூலிகை பொருள்லாம் சொன்னாரு. நீர் கடுப்பு நீங்கக்கூடிய, புண்கள் ஆறக்கூடிய அந்த சக்திலாம் இருக்குன்னு சொன்னாரு. நம்ம இந்த வரைச்சுண்டி, தொட்டால் சீனிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சது. இந்த மிமோசா பிடிக்கான்னு சொல்லுவாங்க. அது பாருங்க, அவ்வளவு மூலிகை தன்மை இருக்கு. ரொம்ப சிறப்பு ஐயா. மிக அருமையான நல்ல கருத்துக்கள். எளிய மூலிகைகள், ஆனா எவ்வளவு பயனுள்ள மூலிகளா இருக்கு பாருங்க. நம்ம டாக்டர் ஐயா சொன்னது போல ஒரு சித்த மருத்துவரை நம்ம தெரிவு செய்து, ஏன்னா நீ சித்த மருத்துவ வச்சு நிறைய வியாபாரம் பண்றாங்க, கமர்ஷியல் ஆகிட்டாங்க. உள்ளபடியும் மருந்துகள் மேல எனக்கு தெரிஞ்ச ஒரு மிக அருமையான சித்த வைத்தியர் இருந்தார், நம்ம தம்பையான்ட்டு தஞ்சாவூர்ல. மிக அருமையான சித்த வைத்தியர் அவர். வள்ளற்பெருமானுடைய வள்ளற்பெருமானுக்கு அடிமை பூண்டவர். பெருமானுடைய மூலிகளை அப்படி உலகெங்கும் கொண்டு போய் சேர்த்தவர் அவரு. அவர் பாருங்க, நம்ம ஆர்வத்தோடு நினைக்கிறப்ப அவர் நம்மோடு இல்லை. இப்பதான் ஓராண்டுக்குள்ளதான் இறந்துட்டார் அவரு. அதுபோன்று ஆத்மார்த்தமாக இறை உணர்வோடு, இறை நம்பிக்கையோடு, சித்த வைத்தியத்தின் நம்பிக்கை வைத்து, மக்கள் நலன் மேல் நம்பிக்கை வைத்து செய்கிற சித்த வைத்தியர் இருப்பாங்க, இல்லைன்னு சொல்லலை. நமக்கு அறிமுகமாகலை, நம்ம தேடுவோம். பெருமான் அவர்களை கூட்டி வைப்பார். ஒரு நல்ல இப்போ ஹோமியோபதி டாக்டர் நமக்கு அறிமுகப்படுத்தி வச்சிருக்காரு பாருங்க, டாக்டர் வள்ளல் பெருமான். நம்ம சேலம் டாக்டர் அருள்னு ஒருத்தர் வராரு, ரொம்ப சிறப்பா சேவை செய்கிறார் அவர். அவருடைய மருந்துகள் குணமானதை பற்றி இன்னைக்கு கூட நமது முரளி ஐயா அவர் பதிவு போட்டிருந்தார். திருமண ஐயா கூட அவருடைய தாப்பனாருக்கு அந்த மருந்துகள் மிக அருமையாக வேலை செய்தா சொன்னாரு. 24 hours சர்வீஸ்ல இருக்காரு. இனி நைட் 2 மணிக்கு ஃபோன் பண்ணியோட மறுநாள் கோரியல் மனுச்சாரத்தை விடுறாரு. அது ஒரு சேவையாக நினைச்சு செய்யறாரு. ஒரு டெடிகேட்டட் ஹோமியோபதி டாக்டர் அது. அதுபோல சித்த வைத்தியத்திற்கும் நமக்கு ஒரு நல்ல டாக்டர் நம்ம தேடி கண்டுபிடிப்போம். கண்டுபிடித்து அவர் சொல்றது மாதிரி நமக்கு இப்போ டாக்டர் மாதிரி, டாக்டர் என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, சித்த வைத்தியர்னா அவர் சித்த வைத்திய மருந்து மட்டும் சொல்லுவாங்க. அந்த செடியினுடைய போட்டோ கூட அவங்களால காட்ட முடியுமான்னு தெரியல. அதுக்கு வந்து இந்த துறையில ஈடுபாடு உள்ளவங்களும் அவரும் சேர்ந்து செய்யறது நல்லா இருக்கும். இப்போ அவர் மட்டும் தனியாக செய்யறதை விட ஒரு சித்த வைத்தியர் வந்து இணைப்பு நம்ம டாக்டரேவா கிடைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவர் வந்து ஜேர்னலுடைய பேக்கிங்லாம் அவர் எடுக்கலாம். அவருடைய போட்டோகிராஃப்ஸ் வந்து நிறைய பல பழங்கள், இலைகள் பலது போட்டோம்னா அந்த சமூலம் போட்டால் தான் நம்ம நல்லா புரியும் நமக்கு. உதாரணமாக இப்போ அவர் சொல்றாரு முசுமுசுக்க, அதனுடைய இலை, தண்டு, காய், பழம் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு போட்டோ கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க பேரோட. அது சித்த வைத்தியரும் பக்கத்தில் இருக்கணும். அவருடைய அணுகுமுறை, நம்ம டாக்டர் ஐயா போன்றவனுடைய அணுகுமுறை. ஏன்னா அவரால் மெடிக்கல் ஜேர்னல் அவரால் தேட முடியாது, நம்ம டாக்டர் ஐயா தேடலாம். அவனுடைய போட்டோக்களை தேடி எடுக்கலாம், படங்களை தேடி எடுக்கலாம். இப்படி இணைந்து ஒரு சித்த வைத்தியர் நம்மோடு இணைந்து செயல்பட ஆயத்தமா இருக்காருன்னா நம்ம பயன்படுத்திக்கலாம். ஏன்னா வள்ளல் பெருமான் வந்து 485 மூலிகைகளை யாழ்ப்பாள சொல்றாரு. 5 சிரஞ்சி மூலிகளை சொல்றாரு. செத்து போன கோழி எழுப்பக்கூடிய மூலிகை சொல்றாரு பெருமான். பாருங்க, மனமிலா பெருவாழை பேசிய வள்ளல செத்த உயிரை எழுப்பக்கூடிய மூலிகை சொல்றாரு. அந்த மூலிகை வந்து பேர் இருக்கு, அது எந்த மூலிகைன்னு யாராலும் சொல்ல முடியல. அதனால இது போல இப்ப நமக்கு வந்து நிறைய இழப்புகள் இருக்கு. நமக்கு மூலிகைகள் வந்து சாதாரண சக்தி வாய்ந்தது அல்ல, மிகப்பெரிய சக்தி வாய்ந்தது தான். அதை உள்ளபடியாக அறிவுபூர்வமாக ஆத்மார்த்தமாக அந்த மூலிகை தொழிலை செய்யறவங்க நமக்கு கிடைக்கணும். கிடைச்சா கண்டிப்பாக நம்ம இதெல்லாம் இதுவாறு வழி இருக்கும். நாங்க ஒரு ஆத்தூர் பக்கத்துல, சேலம் போற ஆத்தூர் பக்கத்துல, ஆத்தூர் துறையூர் பக்கத்துல ஒரு மூலிகை தோட்டத்துக்கு போனோம். நானும் செல்வையாலாம் போனோம். செல்வையா அண்டு குமாரவேலையா 3 பேரும் போனோம். பெரிய மூலிகை தோட்டம் இதுக்காக வச்சிருக்காரு. அதுல நிறைய பேர் அவரால் சொல்ல முடியல. சிலர் சொல்றாரு, சிலர் சொல்ல முடியல. பயன் இல்லை பாருங்க. ஆக மூலிகை தோட்டம் வச்சிருக்கிறவங்க அந்த பெயர்களையும் சொல்லணும், பயனையும் சொல்லணும்.
அது கமர்ஷியல் நோக்கமா இல்லாம இருக்கணும். அதுக்காக நஷ்டத்தை செய்யணும்னு சொல்லலை. ஏன்னா 1 ஏக்கர் 2 ஏக்கர் மூலிகை தோட்டம் பயிர் வைக்கிறது அவ்வளவு எளிமையானது இல்லை. அதுக்கு பெயரெல்லாம் போட்டு அவங்களுக்கு வருமானம் வரணும் இல்லை. இயற்கையான முறையில அடிப்படை பொருள் பண செலவு பார்க்கறது பெருசு இல்லை. இப்போ நீங்க மூலிகை வைத்தியம்லாம் சென்னையில மஷ்ரூம் மாதிரி எங்க பார்த்தாலும் இருக்காங்க. மஷ்ரூம் மாதிரி எங்க பார்த்தாலும் மூலிகை வைத்தியம் பண்றவங்களாம் இருக்காங்க. போனீங்க 50,000 60,000 கீழே ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியாது. அது எந்த மூலிகை யார்த்தையும் நம்பி தான் செய்யணும் நீங்க. நான் ஒரு மூலிகை வைத்தியர்கிட்ட போன, பேர் சொல்ல மாட்டேன் நான், மிக பிரபலியமானவர் அவரு. அங்க ஷெல்ஃபா மூலிகை மருந்துகளை பார்த்து அடிக்க வச்சீங்கன்னா அவங்க மூலிகை இப்போ ஃபேக்டரி வச்சிருக்கிறதுனால பல பேர்களை அப்படியே மாடர்ன் பேக்கிங் எல்லாம் அருமையா, இன்னைக்கு வந்து ஒரு இங்கிலீஷ் மெடிசன் எப்படி பேக்கிங் அது மாதிரி தான், அதோட சிறப்பாக கூட இருக்கு. ஸோ எல்லாம் பார்த்தீங்கன்னா 4,000 5,000 ஆகுது. ஒரு 4-5 பாட்டில் நீங்க வாங்குறீங்க, ஒரு மாதம் 15 நாளுக்கு 4,000 5,000 மருந்து ஆகுது. அது எதனாலும் தெரியல எனக்கு. அதனால கமர்ஷியலைஸும் ஆகாம சித்த வைத்தியத்தினுடைய அந்த பதார்த்த குண சிந்தாமணி சொல்வது போல குணங்களும் மாறாம நம்ம சொல்லக்கூடிய ஒரு மூலிகை இருந்தால் நம்ம டாக்டரையோட சேர்ந்து பயணிக்கலாம், ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். வேற யாருக்காவது ஐயங்கள் இருந்தால் கேட்கலாம். ஒரு 2 டாக்டர்கிட்டையும் கேட்கறதுன்னு கேட்கலாம். அவர் இருக்கிறாரான்னு தெரியல எனக்கு. டாக்டர் சூரியராஜ் ஐயா அவர்கள், டாக்டர் விநாயகமூர்த்தி ஐயா அவர்கள் இருவருக்குமாக சேர்ந்து விநாயகங்களை எழுப்பலாம். ஐயா வந்தனங்க. சொல்லுங்க ஐயா. வந்தன ஐயா. இதுல வந்து ரணக்கல்லின்னு சொல்லிட்டு ஒரு மூலிகை ஒண்ணு வந்து இடம் இப்ப அவைலபிள் இருக்கு. அது கூட கட்டி போட்டா குட்டி போடுன்னு சொல்லுவாங்க. அதை கூட இப்ப சமீபத்துல நான் பயன்படுத்திட்டு இருக்கேன் இந்த கிட்னி ஸ்டோன் அதுக்காக. நான் இன்னும் போய் ஸ்கேன் எடுத்து கன்ஃபார்ம் பண்ணல. அது எந்த அளவுக்கு எனக்கு பலன் கொடுத்துருக்குன்னு இன்னும் தெரியல. ஒரு வாரமா தான் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். அதை நான் எப்படி எடுக்கிறீங்க? இலையா செடி சாறு எடுத்து சாப்பிடுறீங்களா? இலையை அப்படியே வந்து எடுத்து ஒரு இலை கிள்ளி அப்படியே எடுத்து காலையில வெறும் வயித்துல சாப்பிடுறேங்க. ஓ, அப்படி நேராவே இலையை சாப்பிடுறீங்க. சரி சரி. நேராவே இலையை சாப்பிடுறேன். அது என்ன புளிப்பா இருக்குங்களா? அது இல்லைங்க, துவர்ப்பா இருக்குது. துவர்ப்பா நம்ம இளநீர்ல வந்து அந்த வழுக்கை எடுத்து சாப்பிட்டா எப்படி ஒரு அந்த ஒரு இது இருக்குமோ, வளவழுப்பு தன்மை இருக்கும். இல்ல ஒரு துவர்ப்பு, அந்த துவர்ப்பு வந்து அந்த துவர்ப்பு இருக்கு. சாப்பிட்றதுக்கு கசப்பு புளிப்பு அது மாதிரிலாம் இல்லை, ஒரு துவர்ப்பு இருக்கு. அது ஒரு சாப்பிட்டுட்டு இருக்கேன், ஒரு வாரமா சாப்பிட்டுட்டு இருக்கேன். அது வந்து இருக்கக்கூடிய கிட்னில இருக்கக்கூடிய கல்லை கரைச்சி வெளியேற்றும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை எடுத்துக்கிட்டு இருக்கேன். அது ஒரு டிப் சொல்லலாம். அது யாராவது சித்த வைத்தியருடைய ஆலோசனை படிங்களா, நீங்களே ஏதோ புத்தகத்துல படிச்சு செய்றீங்களா? அதை இது ஒரு சித்த மருத்துவனுடைய குழுவுல வந்து பகிரப்பட்டது தாங்கய்யா. ஓ, சரி சரி சரி. அதில் வந்து ஒரு அம்மையார் வந்து அந்த ரணக்கல்லி தொடர்ந்து ஒரு 10 நாள் சாப்பிட்டு எந்த வேற ஒரு இது சர்ஜரி எதுவும் இல்லாமையே அந்த கல்லெல்லாம் யூரின்லயே வெளியாயிடுச்சுன்னு சொல்லி அது கை நிறைய கல்லை அப்படியே போட்டோ எடுத்து போட்டிருந்தாங்க. அதை பார்த்ததுனால சரி இதை நம்ம ஒரு வாரம் முயற்சி பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் மருத்துவத்தை மறுபடியும் டெஸ்ட் பண்ணுவோம். உங்களுக்கு ரணக்களி அங்க பச்சையா கிடைக்குதுங்களா? அங்க செடி இங்க வீட்டுல வளர்க்குறங்க. அது ஒரு 2 ஆண்டுகளா வீட்டுல நண்பர்கள் கொடுத்தாங்க. வீட்டிலேயே கொஞ்சம் மூலிகை செடிகள்லாம் வளர்க்கறதுனால அதோட இருக்கு என்கிட்ட. இப்ப அன்னைக்கு இந்த மாதிரி இருந்தது போது என்ன செய்யலான்னு பார்க்கும்போது எனக்கு டக்குன்னு கண்ணுனுடையே இருந்தது. சரி நம்ம கையிலே இருக்கு, இது நம்ம முதல்ல முயற்சி பண்ணி பார்ப்போம். அந்த ரணக்கலியோட போட்டோவை பதிவிடுங்க ஐயா. சரிங்க. அது நம்ம ஊர்ல கட்டி போட்டா குட்டி போடும்னு சொல்லுவாங்க. இந்த அதனுடைய இலைகள் ஒவ்வொரு இலையினுடைய இதுலயும் வந்து ஒரு வேர் விட்டு அதுல ஒரு செடி முளைக்கும். அதுல அறநிலையத்திலயும் இருக்குங்கப்பா. எங்கம்மா ரணக்கல்லியா? ஆமாங்கப்பா, இருக்கு. கிட்னி ஸ்டோனுக்கு தான் சாப்பிடலான்னு சொன்னாங்க. ஐயா இவங்க வானதி அக்கா வீட்டுல இருக்குங்கய்யா. அவங்க வீட்டுக்காரங்க அவங்க சார் கூட கிட்னி ஸ்டோன் வந்து இதை சாப்பிட்டு நல்லா சொன்னாங்க. வீட்லயே இருக்கு, அவங்க வீட்டுல நம்ம போனப்ப பார்த்தோம். அப்படிங்களா? எனக்கு அந்த போட்டோ அனுப்ப முடியுமா அந்த செடியை? ஆமா சாந்தியா, போட்டோ எடுத்து அனுப்புறியாமா நாளைக்கு? அனுப்புறேங்கப்பா. இலை தண்டு எல்லாத்தையும் தனித்தனியா எடுமா.
அனுப்புறேங்கக்கா. பூ இருக்கா அதுக்கு? பூ இலையெல்லாம்? பூ இன்னும் வைக்கலங்கக்கா. சரிம்மா, அதை வச்சேன். இந்த வானதி அம்மாவும் நான் கேட்கறேன், அவங்க ஒரு போட்டோ எடுத்து அனுப்புறேன். அது அந்த ஒவ்வொரு இலையிலயும் அப்படியே வேர் விட்டு அடுத்தடுத்து செடி வளர்ந்துகிட்டே இருக்குங்கக்கா. ஓ, இலையில வேறு இறங்குதா கீழே விழுது மாதிரி? ஓஹோ. ஐயா நாங்க சின்ன பிள்ளையில அந்த இலைய வந்து புத்தகத்துல வச்சிருப்போம். ஓ, அது குட்டி போடும்டா. அது குட்டி போட்டுட்டே இருக்கும். இந்த மயிலருக்கு வைப்பாங்க பசங்க, அது மாதிரி. அது மாதிரி வளருதா அது? கிள்ளி வச்சா இலை குட்டி போடுதா? கட்டி போட்டா குட்டி போடுன்றாங்களே. வளருங்கயா அது? இல்ல ஆமாங்க, அப்படிதாங்க. இதுக்கு சீடு கிடையாதுங்க. இந்த செடிக்கு வந்து சீட் கிடையாது. இது இலையில இருந்தே தான் நாங்க வந்து அப்படியே உற்பத்தி பண்ணி வந்துகிட்டே இருக்கு. உங்களுக்கு தனிப்பட்ட முறையில உங்களுடைய புலனத்துல வந்து நான் அந்த படத்தை வந்து பகிர்ந்திருக்கிறேங்க. அது அனுப்புங்க. அனுப்பிட்டாங்க. ஏன்னா நம்ம எங்கேயும் இருக்கும், எங்க வீட்டுல கூட இருக்கலாம், எனக்கு தெரியல. ஆனா அதை மறந்து போச்சு எனக்கு, ரணக்கல்லிங்கிறது. அது கல்லின்றதுனால கள்ளி வகையை சார்ந்ததா அது? கள்ளி வகை அது மாதிரி இல்லைங்க. கள்ளி கொஞ்சம் விஷ வகையை சார்ந்து சொல்லுவாங்க இலைகள்லாம். ஆமா, அது கள்ளினா கிள்ளுனா பால் வரணும் இல்லைங்களாங்க? ஆமா, பால்லாம் வரும் இல்ல? அந்த மாதிரி இது கிடையாதுங்க. அந்த மாதிரி கிடையாது. இதுல பால் வரல. ஓஹோ, சரி. வராது. நம்ம டாக்டர் ஐயா பொடுதலை பத்தி சொல்லவே இல்லையே. போன வாரம் சொன்னார் பொடுதலை பத்தி. போன வாரம் பேசிட்டோங்கய்யா பொடுதலை. அது படம் எல்லாம் போடல நீங்க? இருந்துச்சு, போன வாரமும் இருந்துச்சு. படம் போட்டீங்க? போட்டீங்க. சொல்லுங்க செல்லும் ஐயா, ஏதோ சொல்ல வந்திருக்காரு நீங்க. ஐயா, இந்த ரணக்கல்லி ஏதோ இப்ப சாந்தி சொன்ன மாதிரி நிறைய ஃபீல்டுக்குள்ள கிடக்குதுங்க ஐயா. அது பார்த்திருப்பேன், அது எதுன்னு எனக்கு டக்குன்னு மனசுக்கு வர மாட்டேங்குது. அதான் கள்ளிங்கிற பேர்ல இருக்கு. ஐயா சொல்ற மாதிரி அது பால் வராது. கள்ளி வகை சார்ந்தது அல்ல அது. அது தெரியலீங்க, அது தெரியல. ஆனா அது மாறி இருக்கலாம் ஐயா, ரணக்கிள்ளியா கூட இருக்கலாம், தெரியல. ஆமா. பட் புண்ணு சம்பந்தம், புண்ணு ஆற்றலுடைய சக்தி இருக்கு. அதுதான் நானும் இப்ப சொல்லலாம்னு நினைச்சேன். ஆக்சுவலி இதை வந்து கிட்னி ஸ்டோனுக்கு இல்லாமல் வெளிப்புறமா இருக்கக்கூடிய புறப்புண்களுக்கும் இதை வந்து அரைத்து மேல பூசக்கூடிய பழக்கமும் இருக்குங்க. ரத்தத்தை ஆற்றுவிக்கக்கூடியது ரணக்கல்லி. அதோட படம் இந்த சாட்ல ஷேர் பண்ணிக்கிறேன். அதை வேணாப்பா நீங்க ஷேர் பண்ணி கூட காட்டலாம் ஐயாட்ட. இந்த வர ஐயா பாக்குறேன் தான் நினைக்கிறேன். குரூப் சாட்ல குரூப் சாட் தான் பாக்குறேன், நான் ஓபன் பண்ண முடியல. சரிங்க, அப்ப நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஷேர் பண்ணுங்க. வெங்கடேஷ் ஐயா போட்டிருக்காருங்க, இமேஜ் போட்டிருக்காரு குரூப் சாட்ல. வேற என்ன கேள்வி? போட்டிருக்காரு. எல்லாம் வந்து எல்லாம் மொத்தமா இருக்க மாதிரி தெரியுது அது பாக்குறதுக்கு. ஆமாங்க, நல்ல மொத்தமா இருக்குங்க. மிதுன்னு மெத்தமா இருக்கிற மாதிரி தெரியுது இலை. ஆமாங்க, அதாங்க இது கள்ளி வகை சார்ந்தது அல்ல, போய் வேற ஏதோ தான். கரெக்ட். ஐயா, அதே போல இந்த சிறுநீரக கல்லுக்கு வந்து இந்த சிறுபீளைன்னு ஒரு இது இருக்கு இல்லைங்களா, அதோட சிறுபீளை பொங்கலுக்கு மாட்டு பொங்கலுக்கு எல்லாம் இது பண்ணுவாங்க அந்த செடியோட. அதோட சம்மூலம், அதோட வேறு, அதோட இதெல்லாம்
கஷாயம் பண்ணி கூட சாப்பிடுவாங்க, அதனால கல் வெளில வரும். அதெல்லாம் சித்த மருத்துவ குறிப்புகளை படிச்சது தான். அது எந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. நம்ம ஒரு நல்ல சித்த மருத்துவரை இனம் காணணும் ஐயா. ஆராய்ச்சி உள்ளவர், கமர்ஷியல் நோக்கம் இல்லாதவர். சரிங்க, நான் தேடுறேங்க. ஏன்னா நம்ம அவரை பயன்படுத்தி நம்ம கொஞ்சம் அந்த துறையை கொஞ்சம் வலுப்படுத்தலாம். மெடிக்கல் சைடு வந்து நம்ம டாக்டரை ஹெல்ப் பண்ணலாம், அதே மூலிகைக்கு வேற என்னென்ன இருக்கு என்னான்ட்டு. உங்களுக்கு ஒரு எனக்கு இந்த ஆண்டி மரத்துல இருக்காங்க, ஒரு அரசு மருத்துவர் இருக்காரு, எம்டி படிச்சவர், சித்த வைத்தியத்துல அரசு மருத்துவரா இருக்காரு. சரிங்க. அவரு ரொம்ப ஆய்வுள்ளவர். அவர் வந்து ரொம்ப டெடிகேட்டட் பர்சன். பட் ஆனா அவர் கேன்சர்ல ரொம்ப ஸ்பெஷலைஸ் பண்ணி அதுல இறங்கிட்டார் அவரு. ஓகே ஓகே. எந்த ஸ்டேஜ் கேன்சர் வந்து குணப்படுத்துற சேலஞ்சில் பண்ணிட்டு இருக்காரு அவரு. அதுக்கு நிறைய படம் போடுறது, டிஸ்லேஷன் ஸ்டேஷன், பெரிய ஆய்வு கூடமே வச்சிருக்காரு வீட்டுல. சரிங்க. அதனால அது மாதிரி இருக்காரு. பட் அவரு காலம் நேரம் அவரால் கண்டுபிடிக்க முடியாது. அவர்கிட்ட அவ்வளவு பிஸியால இருக்காரு, அந்த ஆராய்ச்சி துறையில இருக்காரு. இந்த அரசு மருத்துவர் மாதிரி ஏதாவது சம்பளம் வாங்கிட்டு போயிட்டு அந்த மாதிரி இல்ல அவரு. டைமே கிடைக்கிறது. அந்த அளவுக்கு அவர் நூல்களை சித்தர் நூலை படிக்கிறது, சித்தர் நூலை எடுத்து சித்தர் நூலா படிப்பு வச்சிருப்பாரு வீட்டுல. அது உடனே படம் போடுறது, அது ஆராய்ச்சி பண்றது, அது கொடுக்கறது, இது போல இருக்காரு. சரிங்க. ரொம்ப நன்றி. வேற இருக்க ஐயங்கள் இருக்கா? முடிச்சுக்கலாமா? இந்த நேரத்துல ஏதாவது எனக்கு ஏதாவது அட்வைஸ் கொடுக்கறதா இருந்தா அதை வந்து எனக்கு கொஞ்சம் பயனுள்ளதா இருக்குங்க. நான் இப்ப அதான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி எனக்கு இந்த கிட்னி ஸ்டோன் பெயின் வந்தது. அதன் பிறகு வந்து எனக்கு ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி 2016 இது மாதிரி ஒரு கிட்னி ஸ்டோன் வந்தது. அப்ப வந்து 15 வந்தது. நான் கொஞ்ச காலம் வந்து சித்த மருத்துவம், இந்த ஐயா சொன்ன மாதிரி சிறுகன் பியலை, இது மாதிரி நிறைய இதுகளை முயற்சி பண்ணி பார்த்தேன். ஆனா கல் வந்து வெளியேறலை. அதனால கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுகால அளவுக்கு வெயிட் பண்ண டாக்டர் சொன்னாங்க, இல்லை இது அட்வைசபிள் இல்லை, இவ்வளோ காலம் நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ண வேணாம்னு சொன்னாங்க. அதனால ஒரு மைனர் சர்ஜரி வழியாக அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. அது எல்லாத்தையும் வந்து ஒரு இது மாதிரி நம்ம யூரினரி ட்ராக் வழியாகவே ஒரு டியூப் மாதிரி பண்ணி லேசர் மூலமாக அது எல்லாத்தையும் கட் பண்ணி அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸ்டோன்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிட்டாங்க. அதன் பிறகு ஃபுட் ப்ராக்டிஸ், அப்புறம் இதிலே வந்து இவ்வளோ ஆண்டுகள் எதுவும் இல்லாமல் இருந்தது. ப்ளஸ் இந்த ஹோமியோலையும் வந்து நான் எடுத்திருந்தேன், கொஞ்சம் மருந்துகள் தொடர்ச்சியாக எடுத்தேன். அதன் பிறகு இவ்வளோ காலம் வந்து எனக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லை. இப்போ ஆச்சரியமாக திருப்பி ஒரு வாரத்துக்கு முன்னாடி மீண்டும் அந்த பெயின் வந்துச்சு. அப்போ ஹோமியோவில் வந்து எனக்கு கொடுத்துருந்தாங்க, அந்த பெயின் வந்து வந்தால் இதை வந்து எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு. அப்புறம் அந்த ஒரு சின்ன இந்த பால்ஸ் மாதிரி தான் இருக்கும், சுகர் பால்ஸ் மாதிரி இருக்கும். இந்த 3 எடுத்துக்கிட்டேன். அது பெயினை வந்து உடனே நிறுத்திடுச்சு. அதன் பிறகு சரி ஒரு வாரம் இந்த ரணக்கல்லி எடுத்துக்கிட்டு இருக்கேன். இதுக்கப்புறம் நான் திருப்பி போயிட்டு டாக்டர்கிட்ட போயிட்டு ஸ்கேன் பண்ணணும். ஸோ இந்த சுச்சுவேஷன்ல ஏதாவது ஒரு அட்வைஸ் கொடுக்கணும் அப்படின்னா எனக்கு பார்த்தீங்கன்னா பயனுள்ளதா இருக்கும். 2 மணிக்கு வைத்தியத்துல கொஞ்சம் பயிற்சியுடன் இருந்தா நம்ம கண்டிப்பா கன்சல்ட் பண்ணி பார்க்கலாம் ஐயா. நம்ம இந்த நல்லதுரையா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாமா நம்ம டாக்டர், நம்ம வெங்கடேஷ் ஐயாவுக்கு? ஆனா எப்படி மருந்து அனுப்புவாருன்னு தெரியாது. மிக ஒரு அருமையான ஹோமியோபதி டாக்டர் ஒருத்தர் அறநிலையத்தில் நாங்கள் பயன்படுத்துறோம். அறநிலையத்துக்கு ஒரு மாதம் சர்வீஸ் பண்ண வராரு அவர். இலவசமா அந்த வட்டாரத்து மக்களுக்கெல்லாம் ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாரு அவர். சேலத்துல இருந்து கார் எடுத்துக்கிட்டு வராரு. மாதத்துக்கு ஒரு முறை வராரு. நல்ல பயனுள்ளதா இருக்கு அவருடைய வருகை. நல்ல அதாவது அர்ப்பணிப்போட இருக்காரு இந்த தொழில். அவர் கமர்ஷியல் நோக்கமே எதுவுமே இல்லை, இல்லை இலவசமா தான் செய்யறாரு. நல்ல நாலேஜ் இருக்கு அவர். அதனால நல்லதுரையா முடிஞ்சா அவர் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம். ஏதாவது கிட்னி ஸ்டோனுக்கு ஏதாவது மருந்து வச்சிருக்காரா அவர் அப்படின்னு பயன்படுத்தலாம். நிச்சயமாங்க, பண்ணலாங்கய்யா. அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி பாருங்கய்யா. அது அப்புறம் நம்ம எப்படி அனுப்புறது, யாராவது யூஎஸ் போறவங்க அவங்ககிட்ட கூட கொடுத்து அனுப்பலாம். சரிங்க. ஆனா மருந்தெல்லாம் அனுமதிக்கிறாங்களான்னு தெரியல. ஐயா ஒரு விஷயம் ஐயா, சொல்லுங்க. யூஎஸ்லயே அந்த ஹோமியோபதி வெங்கடேஷ் ஐயா இருக்கிற பக்கத்துல ஏதோ ஹோமியோபதி பார்மசி இருந்ததுன்னா இவங்க டாக்டர் அருள் ஐயா வந்து அந்த மருந்து எழுதி கொடுக்குறாங்க, நீங்க போய் அங்க வாங்கிக்கங்கன்னு சொல்லி. இப்ப எனக்குமே என்ன பண்றாருன்னா
சிலது வந்து அவர் அமிச்சாரு. ஒரு சிலது உங்க சிதம்பரத்துல எனக்கு பார்மசி பக்கத்துல இருக்குங்க. எனக்கு 2 தெரு தள்ளி அவங்களே அந்த ஹோமியோபதி பார்மசி இருக்கு. ஸோ அந்த இவர் பிரிஸ்கிரிப்ஷன் அனுப்புறாரு. அவங்க அந்த என்ன சொல்றாங்களோ அந்த இதை நமக்கு கொடுத்துட்றாங்க. அவங்க அந்த பால்ஸ்ல எத்தனை டிராப்ஸ் போடணும், எவ்வளவு கவுண்ட், அந்த டைலூஷன் சொல்லிடுறாரு அவரு. அதை அவங்க போட்டு கொடுத்துட்றாங்க. நம்ம குரியர்ல தான் வாங்கணும்னு அவசியம் இல்லை. நியர்பை பார்மசி ஏதாவது இருந்ததுன்னா, ஏன்னா நிறைய இடத்துல இருக்குங்க. இப்போ ஹோமியோபதி எல்லா இடத்துலயும் வந்ததுனால அந்த பார்மசி இருக்கு. நம்ம அவங்க பண்ணி கொடுப்பாங்கன்னா இந்த பிரிஸ்கிரிப்ஷனை காமிச்சு வாங்கிக்கலாம். ஆமாங்க, நீங்க சொல்ற மாதிரி இருக்குங்க. இங்க பார்மசிஸ் இருக்கு, பெரிய பார்மசிஸ் இருக்கு. ஒரு சில மருந்துகள் வந்து இங்க இது பேண்ட், இங்க அனுமதி இல்லை. அதெல்லாம் வந்து ஊர்ல இருந்து தான் வாங்கிட்டு வரணும். ஒரு சில அத மாதிரியான மருந்துகளை வந்து ஜெர்மன்ல இருந்து நீங்க வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. அங்கதான் வந்து மெயினான இந்த ஹோமியோக்கான இதெல்லாம் அங்கதானே பிறந்தாரு, ஜெர்மன்கார் தான் அவரு. ஆமாங்க, அதனால அங்கேருந்து இம்போர்ட் பண்ணிக்க சொல்றாங்க. இங்க இருக்கக்கூடியது இங்க அப்ரூவ்டு உள்ள ஹோமியோ மருந்துகள் வந்து இங்கேயே கிடைக்குது. பார்மசி, ஹோமியோ பார்மசி இருக்கு, அங்கேயே வாங்கலாம். நல்லது ஐயா, கொஞ்சம் நீங்க டிஸ்கஸ் பண்ணீங்க அவர்கிட்ட இந்த கிட்னி ஸ்டோனுக்கு என்ன செய்யலாம் அப்படின்ட்டு. ஐயா சிலது வந்து அமேசான்லயே வாங்கலாம். ஐயா நான் அங்க இருக்கும்போது அமேசான்ல வாங்கியிருக்கேன் ஹோமியோபதி ரிலேட்டடு. பார்மசியில கிடைக்காட்டி போனா கூட நீங்க அமேசான்ல அதே இவற்றை பிரிஸ்கிரிப்ஷன் வாங்கிட்டு நீங்க அமேசான்ல கூட ஆர்டர் பண்ணாங்க. ஐயா அருள் நம்ம மீட்டிங்ல தாங்க இருக்காரு. எங்க அருள் மீட்டிங்லயே இருக்காரு. இப்ப நீங்க டவுட்னா அவரே எக்ஸ்பிளைன் பண்றீங்க. ஆமாங்க, வந்திருக்காரா? மீட்டிங்ல இருக்காருங்க, ஜூம் மீட்டிங்ல இருக்காரு. ஓ அருள் ஐயா வணக்கம். அருள் ஐயா இல்ல, ஆன் பண்ணிட்டார், அவரு வரலன்னு நினைக்கிறேன். அருள் ஐயா. ஹலோ ஐயா, கேக்குது ஐயா? வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம், நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க, நல்லா இருக்கீங்க ஐயா. வணக்கங்க ஐயா. இந்த கிட்னி ஸ்டோனை பத்தி நம்ம அமெரிக்காவில இருந்து வெங்கடேஷ் கிட்னி ஸ்டோனுக்கு கேட்டுக்கிட்டு இருந்தாரு. ஆமாங்க, கேட்டுட்டு இருந்தேங்க. அதுக்கு வந்து நம்ம என்ன செய்யலாம் ஐயா? உங்களுடைய உங்களுடைய சிறந்த சிகிச்சை முறை வந்து எல்லாரும் ரொம்ப ஆர்வமா இருக்கு. ஐயா நன்றிங்க ஐயா. அது வந்து சைஸ்னுடைய கண்டிஷன் பொறுத்துதாங்க. இப்போ வந்துட்டு நமக்கு 6 mm, அதாவது யூரிட்டர்னு சொல்ல அவரு எக்ஸ்பிளைன் பண்ணாரு இல்லையா, கிட்னில இருக்கு. கிட்னில இருந்து அந்த டியூப் இருக்கு இல்லைங்களா, யூரிட்டர்னு சொல்லுவாங்க. அதுக்கு அதனுடைய டயாமீட்டர் பாத்தீங்கன்னா 4 to 6 mm டயாமீட்டருங்கய்யா. ஓகேங்களா? அந்த சைஸ் கல் இருக்கும்போது நமக்கு ஈஸியா வந்துருங்க. 8 mm வரைக்கும் கூட வந்துரும். கொஞ்சம் பெயின் இருக்கும். நமக்கு சைஸ் அதிகமா இருக்கும்போது அந்த டியூப்ல வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மிங்கய்யா. உடைச்சுதான் எடுக்கணும். உடைச்சுதான் எடுக்கணும். நம்ம அதனுடைய ஆரம்ப கண்டிஷன்ல ஆரம்பத்திலேயே பார்க்கும்போது நாம இத முன்னாடியே பார்த்தோம்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி மெடிசன்லயே சரி பண்ணிக்கலாங்க. சைஸ் பெருசா இருந்தா அறுவை சிகிச்சை தான் பண்ணணும். ஆமாங்க ஆமாங்க. அது ஏன்னா அந்த டியூப்ல வராது இல்லையா, யூரிட்டர்னு சொல்ற அந்த கிட்னில இருந்து ஒரு டியூப் மாதிரி காமிச்சாரு பாருங்க, யூரிட்டர்னு அதுல வராது. பெயின் அதிகமாயிடும். அது கரைக்க முடியாதுங்களா அத மருந்துனால? கரைக்கலாங்க, டைம் இருக்கு இல்லையா. அந்த பெயின் வந்து அதிகமாயிடுச்சுன்னா அப்புறம் யூரின் வந்து அங்கேயே ஸ்டாக்னைஸ் ஆகுங்கய்யா. யூரின் உற்பத்தி ஆகுது இல்லையா, அங்கேயே தங்கி ஹைட்ரோநெஃப்ரோசிஸ்னு ஆகி அங்க இன்ஃபெக்ஷன் ஆக ஆரம்பிச்சிடும் கிட்னில. அது குறிப்பிட்ட நாள் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாங்க. அப்பப்ப நம்ம ஸ்கேன் பார்த்துட்டு சைஸ் அதிகமா இருக்கும்போது நம்ம வந்து சர்ஜரிக்கு தாங்க போய் ஆகணும். இப்போ 1 சென்டிமீட்டர் ஐயா புரியல. முழுவதுமா அந்த கல்லை கரைச்சி யூரின்ல கரைச்சி கொண்டாட முடியாது. அது கண்டிஷன் பொறுத்துதாங்க. நாள் ஆகும்ன்றீங்க நீங்க. ஓகே. ஸ்டேஜை பொறுத்து. அதுங்காட்டி அங்க என்ன ஆகும்னா அந்த யூரின் உற்பத்தி ஆகுது இல்லைங்களா, ஆமா, அங்கேயே தங்கி கிட்னில இன்ஃபெக்ஷனை கிரியேட் பண்ணிடுங்க. ஏன்னா இப்ப ரணக்கல்லிங்கிற ஒரு மூலிகை சாப்பிடுறாரு அவர், இப்ப சொன்னாரு அவரு. சரிங்க, ஆமாங்க சொல்லிட்டு இருந்தாரு. ஆமாங்க. அப்ப அது அந்த ரணக்கல்லி வந்து இந்த கல்லை கரைக்கக்கூடிய சக்தி இருக்கா என்னவோ தெரியல எனக்கு. அதான் இங்க இருக்கு. அதனுடைய கன்சிஸ்டன்சி பொறுத்துதாங்கய்யா நமக்கு எவ்வளவு சீக்கிரம் ஆகும் அப்படிங்கிறது தானே முக்கியம். இப்போ ஸ்டோன் அங்கேயே இருக்கு, டியூப்ல யூரிட்டர்ல அப்ஸ்ட்ரக்ஷன் ஆயிருக்கு அப்படின்னா நம்ம எவ்வளவு நாள் வரைக்கும் வெயிட் பண்ணலாங்கய்யா. அங்க ஹைட்ரோநெஃப்ரோசிஸ் ஆயிடுச்சுன்னா இன்ஃபெக்ஷன் ஆக ஆரம்பிச்சிடும் கிட்னில இல்லையா. ஐயா செல்வம் பேசுறேங்க ஐயா. ஆக்சுவலா அந்த ரணக்கல்லி வந்து ஒரு வாரம் சாப்பிட்டா தெரியாதுங்க ஐயா. கிட்டத்தட்ட ஒரு மண்டலம் 48 நாள் அதை அவர் காய்ச்சி அதை ப்ராப்பரா குடிச்சிட்டு வந்தாங்கன்னா நிச்சயம் இப்ப ரிசல்ட் தெரியுங்க ஐயா, நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க ஐயா.
அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ம் நான் 12ஆம் தேதி அந்த இயற்கை உணவுங்கிறதுல அந்த புக்ல எல்லாம் கொடுத்துருக்காங்க, எல்லாம் ரொம்ப விளக்கமா கொடுத்துருக்காங்க. ம் நான் ஓரளவு சொல்லியிருக்கேன் அதுல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். பட் இதெல்லாம் ம் சொல்றதுக்கு டைம் இல்லைங்கய்யா. இது நீங்க அந்த மாதிரி பண்ணி பார்க்கலாம். அவர் தொடர்ந்து சாப்பிட்டாருன்னா நிச்சயம் ரிசல்ட் தெரியுங்கய்யா, அதுல எந்த சந்தேகமும் இல்லைங்க. ஏன்னா அவர் சாப்பிட ஆரம்பிக்கிறதுக்கு முன்ன அந்த கிட்னி ஸ்டோனோட சைஸை போய் ஸ்கேன் பண்ணி பார்த்துக்கணும். 40 ஆமாங்கய்யா, நாள் நான் சாப்பிட்டு முன்னாடி போய் பார்த்துட்டு ஸ்கேன் பண்ணி சொல்றேங்க. பார்த்தா அது ரிசல்ட் தெரிஞ்சிடும் அவருக்கு. நான் ஸ்கேன் பண்ணிட்டு நான் அதை டிஸ்கஸ் பண்றேங்க. எனக்கு அந்த சைஸ் என்ன இதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு தேய்ச்சிக்கோங்க. வெளியே நீங்க இருக்குது அப்படின்றது ஒரு அட்வைஸ் வேணும்னா அருள்கிட்ட பேசலாங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க. எப்போ வேணா நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். நீங்க நன்றிங்க. ஸ்கேன் பண்ணிட்டு சொல்லுங்க, நல்லதுரை கோஆர்டினேட் பண்ணுவாருங்கய்யா. சரிங்கய்யா, நிச்சயமா. ஐயா ஒரு நன்றிங்க. கருத்துங்க ஐயா. இப்போ வந்துட்டு நம்ம ரெக்கரன்ஸ் இருக்கு இல்லைங்க. இப்போ ஒரு இடம் ஸ்டோன் வந்துட்டுனாவே திரும்ப திரும்ப ரெக்கரன்ஸ் இருக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குங்கய்யா. ம் அதை திரும்ப வராத மாதிரி நம்ம மெடிசன்ல ரெக்கவர் பண்ணலாங்க. ம் ஸ்டோன் ஃபார்ம் ஆகாம இருக்கிறதுக்கு. ஆமா ஆமா. ம் இப்போ என்னன்னா வருஷம் மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா ஒரு இடம் வந்துட்டாவே ரெக்கரன்ஸ் இருந்துட்டே தாங்க இருக்கு நிறைய பேத்துக்கு. ம் இப்போ அந்த டெண்டன்சி இருக்கு இல்லைங்களா, நம்ம உடம்புல அந்த ஸ்டோன் படிகிறதுக்கான காரணம் இருக்கு இல்லையா. உண்மைதான். நம்ம இப்போ நிறைய தண்ணி குடிக்கிறோம், எல்லாமே மெயின்டைன் பண்ணாலும் ஒரு சிலருக்கு வந்துருது எங்கயா கல். இப்போ கல்லை உண்மைதான். ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறமும் பாத்தீங்கன்னா அந்த ரெக்கரன்ஸ் இருக்க தான் செய்யுது இல்லையா. ஆமா, ஒரு இடம் வந்ததுக்கு அப்புறம் சர்ஜரி பண்ணா கூட மணி இது வராம இருக்கிறதுக்கு திரும்ப இந்த வருது, மருந்து நிறைய சாப்பிடலாங்க பேருக்கு நீங்க. திரும்ப வருது, மறுபடியும் சர்ஜரிக்கு போறாங்க இல்லையா. கரெக்ட். சரி சரிங்க. அவங்க தேவையான அளவு நீர் குடிச்சாலுமே கூட அந்த தன்மை இருக்கு அவங்க கிட்ட. சரிங்க சரிங்க. அதை மருந்து மூலமா குணப்படுத்திக்கலாம். ஆமாங்க. ஓ, மகிழ்ச்சி மகிழ்ச்சி. ஹோமியோபதியில பாத்தீங்கன்னா அந்த மைண்டும் கன்சிடர் பண்ணி கொடுக்கும்போது கண்டிப்பா சரியாகுங்கய்யா. ம் நான் என்னுடைய பேஷண்ட் நிறைய பேர் பார்த்ததுல மைண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு அவங்களுக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட், அதாவது என்ன சொல்றேன்னா ஏமாத்திட்டாங்க, துரோகம் பண்ணிட்டாங்க ம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் ஸ்டேட்ல இருக்கவங்களுக்கு நான் வந்தவங்க எல்லாத்துலயுமே ஒரு 90% பேஷண்ட்டுக்கு இந்த டெண்டன்சி, இந்த மைண்ட் ஸ்டேட் இருந்தாங்கய்யா. ம் நான் இப்போ பேஷண்ட் வந்தவங்க என்ன மைண்ட்ல டிஸ்டர்ப் ஆச்சு, என்ன ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னு கேட்கும்போது இதை ம் நிறைய பேர் சொல்றாங்கய்யா. ஓஹோ, சர்ஜரி பண்ண சரியா பண்ணல அந்த மாதிரி சொல்றாங்களா? அது இல்லைங்க, அதனால இல்லைங்க. நான் சொல்றது கல் உற்பத்தி ஆகிறதுக்கான காரணம். ஓஹோ, வாழ்க்கையில ஏமாற்றங்கள். ஓ, சரி சரி காஸ் சரி. ஆஃப் டிசீஸ் இருக்கு இல்லைங்களா. ஓ, சரி சரி சரி. அது அவங்களுடைய மைண்ட் ஸ்டேட்டும் சம்மந்தப்பட்ட மாதிரி இருக்குங்க. ஓ, சரி சரி சரிங்க. புரியுது புரியுதுங்க. நல்ல நல்ல செய்தியா, நன்றி ஐயா. நன்றிங்க. இன்னும் யாருக்காவது ஐயம் இருக்கா? முடிச்சுக்கலாமா? குமாரவேல் ஐயா இருக்காரா? முடிச்சுக்கலாமா? அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திருவருட்பிரகாச வள்ளலார் திருவடிகளே சரணம் சரணம். சர்க்குருநாதா சர்க்குருநாதா சன்மார்க்க சங்கம் தழைக்க அருள் தாதா. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. திருச்சிற்றம்பலம். எல்லோருக்கும் வந்தன ஐயா. 2 மருத்துவர்களுக்கும், இன்னும் சொல்ல போனால் அருள் ஐயாவும் சேர்த்து 3 மருத்துவர்களுக்கும் நம்முடைய எல்லோருடைய சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். வணக்கம். நாளை காலை 5 மணிக்கு பூச நாள் வருகிறது. நாளை காலை 5 மணிக்கு எல்லோரும் சந்திப்போம். வணக்கம். நன்றி ஐயா. வணக்கம். நன்றிங்க ஐயா. நன்றி.